Uncover your excellence. First chapterல கேரக்டர் முடிஞ்சு இப்போ வந்து 3 கிளாஸ்க்கு பிறகான ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனுப்புனதை பற்றிய ஒரு ஃபீட்பேக் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ வெயிட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு கம் இன். அதுக்கு பிறகு எப்படி இந்த விஷயத்தை நாம் அணுக போகிறோன்றதை நான் சொல்கிறேன். That's how we are going to enjoy the day. Yeah, good evening all. Good evening. நீங்கள் எழுதின ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுக்கோங்க. ஆல் ஆஃப் யூ நீங்கள் எழுதின ப்ராஜெக்ட்ஸ் அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்ட். த ப்ராஜெக்ட்ஸ் வாட் யூ ஹேவ் ரிட்டன் அதை கையில் வச்சுக்கோங்க. Good evening all. Good evening. All of you, welcome. Good evening, Kavita Ramesh, Balaji, Santaram, Mohan Kumar, Kalavadi Amma, Gangai Arasan, Bhumadi Amma, all of you, welcome, please. இன்னைக்கு நமக்கு நேரம் பத்தாது, கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டிய டைம். I'm just waiting for most of the people to come in so that I can start as quick as possible. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுத்து வச்சுருக்கீங்களா? உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கையில் எடுத்து வச்சுருக்கீங்களா? அது மட்டும்தான். எஸ் போட்டிங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். குட் ஈவினிங் ஆஷா பாக்யராஜ், இம்ரானா, ஜெயலக்ஷ்மி அம்மா, மனோ கார்த்தி மேடம், உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆங்கிள் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துடும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். யூ மே பி எ குட் ஃபோட்டோகிராஃபர். முதல் 2 நாள் எடுத்து வைக்கலை அப்படின்னாலும் இப்போ நான் பேசும்பொழுது உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருக்கிறது எங்கே கிளாரிட்டி வரும்ன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஃபைன். Yeah, yes sir. Very good. Yes. Where are the Chelvi? Yeah, all of you. Welcome. எழுதி வைக்கலைன்னா பரவாயில்லம்மா. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு அது எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கோ அது வந்து கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு உண்டு. வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதை நேரடியாக பார்த்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு கம் இன் அண்ட் தென் ஐ வில் ஸ்டார்ட். வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கையில் வச்சுக்கோங்க. Welcome. We can remember as it is genuine and believer of us. Fantastic. Super. நம்ம கையால் உண்மையாக எழுதியிருந்தால் அதை ஞாபகத்திலே வச்சுக்க வேண்டியதில்லை. பட் ஸ்டில் சில பேருக்கு வந்து அது மனசில் இருக்குமே அப்படின்றது. Okay. Bharat Srini and the Nainar Balasubbu,
அவரோட ஃபேஸ்புக் ஐடி எனக்கு அனுப்புங்க. உங்கள் இப்போ எல்லாருக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணாலோ அல்லது நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாலோ, எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 700 வெயிட்டிங்கில் இருக்குது. நான் அங்கே போய் தேடி எடுத்து உங்களது நீங்கள் என்ன பேரில் இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ்புக் ஐடி பேர் என்ன, இதெல்லாம் எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா. எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பும் பொழுது மெசேஜில் உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி அனுப்புங்க. ஃபேஸ்புக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பாதீங்க, திரும்ப நான் தேடிட்டு தான் இருக்கணும். ஃபேஸ்புக் ஐடி எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் கிளிக் பண்ணால் நேராக போய் உங்களை வந்து நான் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். 2 ஸ்டெப்பில் ஒர்க் ஓவர். எப்போவுமே நாம் ஒரு ஒர்க் செய்யும் பொழுது அந்த அதர் சைடு அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், த நியரஸ்ட் கம்ஃபர்டபிலிட்டி என்னன்றதை பார்த்து பண்ணால் ஈஸி. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டு சார் நான் அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு ஹானர் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன ஃபேஸ்புக் ஐடி பேர் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இருந்தால் தான் இட் வில் பி குட் ஃபார் மீ ப்ளீஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்றது முதல்ல சொல்லிடுறேன், ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். மொத்தம் 120+, almost 130+. Sendil Abhi, I'll reach home in 15 minutes, sir. ஹெட்ஃபோன் வச்சுக்கோங்க, நடக்கிறத கேட்டுகிட்டே வாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துக்குங்க, மீதியே அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. What I have done is, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கேன். இப்போ ஒருத்தங்களை எடுத்துக்குவோமே, ஒரு உதாரணத்துக்கு 1 person அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் டே 6 ப்ராஜெக்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பார், கரெக்டாக? செகண்ட் டே 6, தேர்ட் டே 6, ஆக மொத்தம் 18 ப்ராஜெக்ட்ஸ் ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பார். அப்போ 10 பேர் அப்படின்னா 180. இப்போ 100 பேர் அப்படின்னா எவ்வளவு? இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தங்கள்ட்டையும், இப்போ ஒருத்தட்ட வந்து 120 பேர்னு வச்சுங்களேன், 130 பேர், ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒரு 3 கேள்வி இருக்குன்னா நான் ஒரு 500 கேள்வி இருக்கும் இங்கே. இந்த 500 கேள்விக்கும் நான் வந்து இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ உங்கள் பேரை சொல்லி நீங்கள் என்ன உங்களோட இஷ்யூ என்னன்றது வரை என்னால் சொல்ல முடியும், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? இட் இஸ் நாட் பாசிபிள்ன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அது மாதிரி வாட் இஸ் பாசிபிள்ன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் எல்லாருமே இப்போ நான் ஒன்று பேச ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் ரேடார். ஏன்னா ரேடார்லேயே நிறைய பேருக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது எனக்கு. ஸோ ரேடாரை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துட்டு தென் டே 1ல் ஒவ்வொரு கான்செப்டாக நான் வந்து சில ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ரிப்பீட் திஸ் அகெயின், சில ஆன்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய கேள்வி அங்கே இருக்கு இல்லையா, அதுக்கு இதில் பதில் கிடைக்கும். உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். திஸ் இஸ் லிட்டில் டெப்த். நான் வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் பண்ணுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஹாலுக்குள்ளே பண்ணல, ஒருத்தங்க நம்ம பார்த்துக்கல. நீங்கள் எழுதி அனுப்பிச்சிருக்கிறத நான் படிச்சிருக்கேன், அதில் உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆன்சர்ஸை நான் கான்செப்ட் பை கான்செப்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். மொத்தமாக எல்லாம் பேசி முடித்ததுக்கு பிறகு இப்போவே சொல்லிடுறேன், ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் நான் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே போனால் இன்றைக்கி முடிக்க முடியாது. ஐ ஈவன் தாட் ஃபீட்பேக் ஒரு செஷன் இட் ஒன்ட் ஒர்க். ஒரு மினிமம் ஒரு 2 அல்லது 3 செஷனாவது தேவைப்படும். பட் அப்படி நம்ம பேசிட்டே போயிட்டு இருந்தோம்னா கோர்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு செஷன் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சொல்லி முடிச்சிடுறேன். டுவர்ட்ஸ் த எண்ட், இஃப் யூ ஹேவ் எனி மோர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. அதர்வைஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் இங்கே பேச போகிற ஆன்சர்ஸ் அப்படின்றது பல பேர் அதாவது ஒரே ஒருத்தர் கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இருக்கலாம், ஒரு கிட்டத்தட்ட 30 பேர் வேறு விதமாக கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இருக்கலாம். இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வியை முன் வச்சிடுறேன். நீங்கள் வந்து 3 நாள் ப்ராஜெக்ட்ஸ் அனுப்புனீங்க. ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு டவுட்டு, அதை தான் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டை நான் வந்து ஃபஸ்ட்டோ அல்லது 2வதோ சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டோ அல்லது 2வதோ சொல்லிட்டா மீதியெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு உட்காந்துருப்பீங்களா என்ன?
நோ. இங்கே பேச போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலன்றதுக்காக இனிமேல் வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஐ ரிப்பீட் திஸ் அகெயின். உங்களுக்கு ஒரு டவுட் வரல அப்படின்றதுனால இனிமேல் வராது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் வரல அப்படின்னா அது இன்னொருத்தங்களுக்கு வந்திருக்குன்னா நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆன்சர் கிடைக்குது. கெட் ரெடி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹியர் கம்ஸ். முதல்ல ரேடாருக்கு வந்துருவோம். RADAR, ரேடார். இந்த ரேடாரில் ரியலைசேஷன், இப்போ நான் அது ரியலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர் வி கிளியர்? புதுசாக வந்தவங்க, லேட்டாக வந்த வடக்கம்பட்டி பேரவை தலைவர் உட்பட எல்லாருக்கும் ஆர் வி கிளியர்? நீங்கள் கிளியர் ஒருத்தங்க டைப் பண்ணிங்கன்னா நான் ரேடார் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கான்செப்ட் பை கான்செப்ட் வி ஆர் கோயிங். Yes, clear, fantastic. Okay, so here comes radar realization அப்படின்னு ஒன்று நான் பேசினேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ரேடாரும் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸும் ஓப்பன் பண்ணப்போ அதுக்கு கொஞ்சமாக டைம் எடுத்துட்டேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணோம் கிளியராக. இப்போ வந்து ரேடாரை வந்து திரும்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரியலைசேஷன் அப்படின்றது முதல்ல இந்த RADAR, இந்த ஃபர்ஸ்ட் ஆரும் லாஸ்ட் ஆரும் லூப். ஃபர்ஸ்ட் ஆரும் நீங்கள் RADAR எழுதுங்க. எழுதிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆரை கொண்டு போய் லாஸ்ட் ஆரில் ஒரு கனெக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மட்டும் இல்லை, ஆரை ஏவோட கனெக்ட் பண்ணுங்க, ஆரை டியோட கனெக்ட் பண்ணுங்க, ஆரை திரும்ப ஏவோட கனெக்ட் பண்ணுங்க, ஆரை ஆரோட கனெக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு ஆர் மீதி 4 எழுத்துக்களோட ஒரு லூப், ஒரு ஒரு கோடு யூ ஷேப்பில் அப்படி போட்டு வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரியலைசேஷன் அப்படின்றது என்ன? ஒன்று நாம் செய்யலை, ஒன்று புதுசாக செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்யலை, இல்லை செய்யறோம், வேகமாக செய்யலை, ஸ்லோவாக செய்யலை, கொஞ்சம் மெதுவாக பேசியிருக்கலாம், இல்லை மெதுவாக பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் வேகமாக பேசியிருக்கணும், உண்மையை தான் அங்கே பேசியிருக்கணும், அங்கே போய் பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் ரியலைசேஷன். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். நீங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலுமே கையில் ரியலைசேஷன் ஒன்று இல்லாமல் உங்களால் பேசவே முடியாது. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரியலைசேஷன். எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் தட் இஸ் அபவுட் ரியலைசேஷன். ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன் இன் த லைஃப் என்னன்னு சொல்லட்டுமா? அப்பா அம்மா. First realization of your life is your father and mother. It will be surprise for you. நான் சொல்றது, yes, your father and your mother are the first realization. அவங்க தான் முதல்ல யாரோ, உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒரு பெண்மணி இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு சொன்னது தான் ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். யாரோ ஒரு ஆண் இவங்க தான் உங்க அம்மா, அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரியலைசேஷன். Life starts with realization and ends with realization. Here comes the surprise. Ends with realization. கடைசி டெத் பெட்ல இருக்கீங்க, லாஸ்ட் மூச்சு இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வர என்ன பேசுவீங்க நீங்க? என் வாழ்க்கையில் நான் வந்து இதையெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இதையெல்லாம் நல்லா பண்ணேன், இல்லை இதையெல்லாம் இன்னும் கூட பெட்டராக இல்லை பண்ணாமல் விட்டு realization. So the life starts with realization and ends with realization. That's why R comes first. Realization. So that's R. Realization நடந்ததுன்னா, realization அப்படின்னு ஒன்று நடந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுற பக்குவம் இருக்கு. எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம், நீங்க ரியலைஸ் பண்ணிட்டு நீங்களே அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த உலகத்தில் வேற யார் அக்செப்ட் பண்ண போறாங்க? நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு தெரியும், அதை நீங்களே அக்செப்ட் பண்ணலன்னு வைங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட நடிக்கிற மாதிரி. இல்லை அது எனக்கு முதல்ல தெரியும், அது என்னென்னா நான் வந்து ஒரு அது என்னென்னா முதல்ல தெரியும், அது வேர் இட்ஸ் கோயிங் டு எண்ட். இட்ஸ் நாட் கோயிங் டு எண்ட். நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதை நீங்களே அக்செப்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்குள்ளேயே முரண் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எங்கேருந்து எக்ஸலன்ஸை ஓப்பன் அப் பண்ணுறது? கதவை திறக்கிறதா போட்டுறதான்றதே பிரச்சனை. அதுக்கப்புறம் எங்கேருந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்குறது. ஸோ the first point is, according to me, the first point is the moment realization happens,
அக்செப்டன்ஸ் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு கோடு போட்டேன், உங்களுக்கு முதல்ல போட சொன்னேன், ஆர்ல இருந்து ஏ. உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப போகணும். ரியலைசேஷன் இன்னும் சரியாக நடக்கலை, ரியலைசேஷன் இன்னும் சரியாக நடக்கலை. தட்ஸ் வை யூ ஆர் அனேபிள் டு அக்செப்ட். இப்போ கவனிங்க, ஆர்ஏடிஏஆர் மேலே ஆர்லேருந்து அப்படி கோடு போட்டிருப்பீங்க. இப்போ ஏலேருந்து கீழே ஒரு கோடு போடுங்க ஆருக்கு. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ மேலேருந்து ஆர்லேருந்து ஏக்கு வந்தீங்க, சரியாக நடக்கலை, அக்செப்டன்ஸ் நடக்க மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்கிறேன், எனக்கு மன்னிக்கணும்னு தெரியுது சார், ஆனால் மன்னிக்க மாட்டேன் சார். திரும்ப போங்க, இன்னும் நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏ டு ஆர் நவ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? யாராவது ஒருத்தங்க எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்லேருந்து ஏ, ஸோ ஏலேருந்து ஆர். அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆர்லேருந்து அடுத்தது டி, டியிலேருந்து ஆர், ஆர்லேருந்து திரும்ப ஏ, திரும்ப ஏலேருந்து ஆர், திரும்ப ஆர்லேருந்து ஆர், அதுக்கு அடுத்து ஆர்லேருந்து திரும்ப ஆர். ஸோ இந்த இந்த செட்டப் உங்களுக்கு இருந்ததுன்னா ரேடார் வந்து புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யூ வில் பி வெரி கிளியர் அபவுட் திங்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரியலைசேஷன். ரியலைசேஷன் நடந்தால் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் நடந்துருச்சு, ஆமாம் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டு அதே இடத்துல நிற்கிறதா? ஒத்துக்கிட்டு அதே இடத்துல நிற்கிறதா? ஆமாம் நான் பண்ணுறது தப்பு தான். அங்கேயே நிற்கிறதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கேன் யூ கொஸ்டின் யுவர் செல்ஃப்? என்னடா அது எல்லாம் ரைட்டு கரெக்டு, தப்பு தான் பண்ணுறோம், அங்கேயே இருக்கிறதா? அதுக்கு அப்போ ரியலைசேஷன் இன்னும் சரியாக நடக்கலை. வென் டெசிஷன் இஸ் நாட் ஹேப்பனிங், ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது நடக்கலை அப்படின்னா, நடக்கலை அப்படின்னா, கோ பேக், ரியலைசேஷனுக்கு போங்க. இன்னும் சரியாக வரல, இன்னும் ரியலைசேஷன் நடக்கலை, அல்லது இன்னும் நீங்கள் அக்செப்ட் பண்ணலை, அதனால தான் டெசிஷன் எடுக்க முடியல. மன்னிக்கிறது கரெக்டு தான் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா டெசிஷன் எடுக்கிறது பிரச்சனையே இல்லை. எந்த ஸ்டெப்பில் நீங்கள் தடுமாறுறீங்களோ அதுக்கு முந்தின ஸ்டெப்பை நீங்கள் என்ன சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் ரேடாரில். இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சார் எனக்கு ரீசெட் தான் சார் பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கே ஆக்ட், அது வந்து இன்னும் சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். அதனால தான் ரீசெட்டிங் நடக்கலை. ஆக்ட் நடந்தால் ரீசெட்டிங் நேச்சுரலாக நடக்கும். சார் எனக்கு ஆக்ட் நடக்கலை சார், இன்னும் டெசிஷன் சரியாக நடக்கலை. சார் எனக்கு டெசிஷன் இன்னும் அக்செப்டன்ஸே சரியாக நடக்கலை. சார் என்னால் ஒத்துக்கவே முடியும், ரியலைசேஷனே சரியாக நடக்கலை. தட்ஸ் இட். ரேடார் கிளியர். தென் we can go to the concepts. நான் இப்போவும் சொல்கிறேன், 3 நாளினுடைய கான்செப்ட்ஸு 3 × 6 18 கான்செப்ட்ஸ் பார்க்கணும். ஒரு கான்செப்ட்டுக்கு 3 நிமிஷம்னு வச்சா கூட இங்கேருந்து 54 நிமிஷங்கள் ஆகும். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டியிருக்கு. உங்களுடைய ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு, அதாவது ப்ராஜெக்ட், அந்த கான்செப்டுக்கான ப்ராஜெக்டை கையில் எடுத்து வச்சுட்டு என்ன பார்த்தீங்கன்னா தென் நான் சொல்ல உங்களுக்கு புரியும். ஸோ ரேடார் கிளியர் சார், ஃபேண்டாஸ்டிக். ஆக்டிங்னா ரியலைசேஷனுக்கு போயிட வேண்டியதுதான். எக்ஸ்ன்னு போட்டிங்கல்ல, அப்புறம் ஆக்டிங் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ டே 1 ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மைண்ட் பார்த்தோம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுங்க மைண்டில். டே 1 ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மைண்ட். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் மைண்டில் நீங்கள் ஏதோ எழுதியிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மைண்டை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. நீங்கள் எழுதியிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கேள்விகள், நீங்கள் ஏதேதோ கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, அதற்கான பதில் இங்கே கிடைக்கும். ஒரு 3-4 விஷயங்களை நான் சொல்கிறேன். அந்த 3-4 விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இஸ் மைண்ட். த ஃபர்ஸ்ட் ஆன்சர் இன் த மைண்ட். த ஃபர்ஸ்ட் ஆன்சர். எனக்கு உங்கள் ஆன்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் மைண்டுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எழுதும்போது வேற யாரையோ டிபெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா அது எப்படி உங்கள் ப்ராஜெக்ட் ஆகும்? அது இன்னொருத்தங்களோட ப்ராஜெக்ட் இல்லையா, இன்னொருத்தங்களோட மைண்டோட ப்ராஜெக்ட். ஸோ மைண்டில் மட்டும் நாம் ப்ராஜெக்ட்ஸ் எழுதும்போது we are supposed to depend on our own resources, not on others. நிறைய பேர் இது ப்ராஜெக்ட்ஸை பார்க்கும்போது அவங்க சொன்னா, இவங்க சொன்னா, அது பண்ணா, இது பண்ணா, அதனால நான் அப்படி வந்தா அப்படின்லாம் இருக்குது. இட் won't work.
மைண்டை பொறுத்தளவு நீங்கள் எழுதியிருக்கிறதுல உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா இதோ முதல் பதில் நான் கொடுக்குறேன், யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூ ஆர் சப்போஸ் டு பிலீவ் இன் யுவர் ஓன் ரிசோர்ஸஸ், நாட் இன் அதர்ஸ் ரிசோர்ஸஸ். நாட் யூ ஆர் நாட் கோயிங் டு டிபெண்ட் ஆன் அதர் பர்சன்ஸ் எபிலிட்டி. இன்னொருத்தங்க வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்க வந்து அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு நீங்கள் மைண்டில் எழுதியிருந்தீங்கன்னா யூல் பி இன் ட்ரபிள். இட் ஒன்ட் ஒர்க் ஃபார் யூ. அந்த ரியலைசேஷன் அங்கே நடக்காதவங்களுக்கு தான் மைண்டில் கேள்வி வருது. திஸ் இஸ் ஒன் மைண்டில். ரெண்டாவது, மைண்டில் வந்து லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல சார், கஷ்டமாக இருக்குது சார், அப்படிலாம் யாரோ போட்டிருப்பீங்க. லாங்குவேஜை பற்றி ஒரு புது ரியலைசேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. லேர்னிங் ஒன் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆடிங் அனதர் ஹியூமன் பீயிங் இன் யூ. வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க யாராவது. லேர்னிங் ஒன் லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு adding another human being in you. நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 2 ஆள். நீங்கள் ஒத்த இல்லை, 2 ஆள். உங்கள்கிட்ட 3 லாங்குவேஜ் தெரியும்னா நீங்கள் 3 ஆளுக்கு சமம். நீங்கள் 4 லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா 4 ஆளுக்கு சமம். கவிதா சுரேஷ்க்கு வந்து மொத்தம் 4 லாங்குவேஜ் தெரியும்னாங்க. ஸோ ஷீ இஸ் ஈக்குவல் டு 4 people. 4 people. எப்படி சார் 4 people சொல்கிறீங்க? இப்போ எனக்கு ஜெர்மன் தெரியும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஜெர்மனியில் போய் இறங்குறோம், நம்ம யாருக்கிட்டையாவது பேசுவோமா? ஜெர்மன் தெரியாது எனக்கு, அப்படி வச்சுக்குவோம். ஜெர்மனியில் போய் இறங்குனதை என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணுவோம், அவங்கள கூப்பிடுவோம். அப்போது ஒரு மொழி தெரிந்தால் நீங்கள் ஒரு மனிதராக ஆல்ரெடி இருக்கிறீர்கள். இன்னொரு மொழி தெரிந்தால் நீங்கள் 2 மனிதர்களுக்கு சமம். இப்போ ஸ்டாப் பண்ணுவீங்களா? லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவீங்களா? If you want to be a multiple personality human being, no, learn languages. 5, 6, 7, 8, 9, 10 எவ்வளவு கற்றுக்க முடியுமோ கற்றுக்குங்க, டிபெண்டிங் ஆன் யுவர் நீட். நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் சார், எனக்கு எதுக்கு சார்? பிஎஸ்என்எல்ல இருந்து ரிட்டையர் ஆன விஜயா மேடம் பேசினாங்க, எனக்கு போதும் சார், எனக்கு இங்கே இருக்கிறது போதும் சார், எனக்கு தமிழ் போதும், இங்கிலீஷ் போதும், ஃபைன், லீவ். பட் லாங்குவேஜ் அப்படின்றத யாரெல்லாம் ஒருத்தங்க தப்பாக எழுதியிருக்கீங்களோ, அல்லது முடியலன்னு எழுதியிருக்கீங்களோ, அல்லது கஷ்டப்படுறேன்னு எழுதியிருக்கீங்களோ, அவங்கெல்லாம் உடனடியாக அவங்களுக்கான ஒரு ஆன்சர் இங்கே வருது. லாங்குவேஜஸ், ஏன்னா ரியலைசேஷன் அங்கே நடக்கலை, அதனால தான் அது வந்து ஆக்டுக்கு வரமாட்டேங்குது. வடக்கம்பட்டி தலைவர் யோகராஜுக்கு ரியலைசேஷன் கரெக்டாக நடந்திருந்தா எக்ஸ்என் டைப் பண்ணுவாரா, இஎக்ஸ்என் டைப் பண்ணுவாரா? ஸோ ரியலைசேஷன் கரெக்டாக நடக்கல. ரியலைசேஷன் கரெக்டாக நடந்தால் அக்செப்டன்ஸ் நடந்து டெசிஷன் எடுத்து ஆக்டுக்கு வந்துடும். ஸோ மைண்டில் 2வது விஷயம் பார்த்துட்டோம். இப்போ 3வது விஷயத்துக்கு போகிறோம். மைண்டில் 3வது விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து, மன்னிக்கணும்னு தெரியுது சார், ஆனால் மன்னிக்க முடியல சார். இது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த பதில் வருது. மன்னிக்கணும்னு தெரியுது சார், ஆனால் மன்னிக்க முடியல சார். வாட் கைண்ட் ஆஃப் ரியலைசேஷன் திஸ் இஸ்? இல்லை, இது என்ன மாதிரியான ரியலைசேஷன்? சாப்பிட்ணுன்னு தெரியுது சார், ஆனால் சாப்பிட மாட்டேன் சார். ட்ரெஸ் போடணும்னு தெரியுது சார், ஆனால் ட்ரெஸ் போட மாட்டேன் சார். சொல்கிறோமா? கூகுளில் சப்போர்ட்டு கூப்பிட்டது நீங்கள் தானே. நீங்கள் பண்ணால் தப்பு, தப்புக்கு உடந்தையாக போனால் பெரிய தப்பு சாமி. யோகராஜ், தப்பே பெரிய தப்பு, அந்த இன்னொருத்தர் பண்ணுற தப்புக்கு உடந்தையாக போகலாமா? ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ மன்னிக்கணும்னு தெரியுது, ஆனால் பண்ண முடியல. எனக்கு டெய்லி காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணணும்னு தெரியுது, ஆனால் பண்ண முடியல. உங்களுக்கு இன்னும் ரியலைசேஷன் சரியாக நடக்கலை. நாற்றமடித்தால் மட்டுமே, இந்த வார்த்தையை நல்லா மனசில் வச்சுங்க, நாற்றமடித்தால் மட்டுமே நீங்கள் பல் துலக்குவீர்கள். நாற்றமடித்தால் மட்டுமே நீங்கள் பல் துலக்குவீர்கள். அப்ப அந்த மன்னிக்கணும்னு தெரியுது சார், இன்னும் மன்னிக்க முடியும். இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தால் மட்டுமே நீங்கள் மன்னிப்பீர்கள். இல்ல, இப்ப இருக்கிறத விட இன்னும் நிறைய பிரச்சனை வேணும் உங்களுக்கு, அப்பதான் நீங்க மன்னிப்பீங்க. அதுவரை மன்னிக்க மாட்டீங்க. இப்பவே மன்னிச்சுட்டு போயிடலாம், இன்னும் நிறைய நடக்கணும், கடைசியில வேற வழி இல்லைங்க அதனால மன்னிச்சங்க அப்படின்னு அதுல ஒரு பெருமை உங்களுக்கு. நாற்றம் அடிக்கணும். மைண்ட் வந்து நாற்றம் அடிச்சாதான் உங்களால மன்னிக்க முடியும். இஸ் இட்? இட் இஸ் ஆப்வியஸ்.
தெரியுது, இட் இஸ் ஆப்வியஸ், தெரியுது. காலையில் எந்திரிச்சா பிரஷ் பண்ணணும், தெரியுது, ஆனா பண்றது இல்லை. ஆப்வியஸ், மன்னிக்கணும்னு தெரியுது. எங்க அப்பா நிறைய தப்பு பண்றாரு, மன்னிக்கணும், மன்னிச்சிடுங்க, மன்னிக்கணும்னு தெரியுது. அப்புறம் என்ன, அதுல ரியலைசேஷன் நடந்துச்சு, அதுல என்ன அப்புறம் யோசிக்க வேண்டியிருக்கு? இல்லை சார், அது கொஞ்சம் வலிக்குது சார். ஓகே, வெயிட் ஃபார் பேட் ஸ்மெல். உங்களுக்கு நாற்றம் அடிக்கணும், ஸ்டிங்க். உங்களுக்கு ஸ்டிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல? உங்களுக்கு ஸ்டிங்க் ரொம்ப பிடிக்கும். அதுவரை வெயிட் பண்ண போறீங்களா என்ன? இல்ல உடனே மன்னிக்கிறீங்களா? So that's third answer. And then the fourth answer, நான் வந்து உண்மையா இல்லை சார், கொஞ்சம் நடிக்கிறேன். எனக்கு இன்னமும் புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது, இதுதான் நான் எனக்கு தெரியுது, இதுதான் நான் அவங்களுக்கும் தெரியுது, ஆனா இதுதான் நான் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நான் நடிக்கிறது இருக்கே, இதை விட கொடுமை ஏதாவது உண்டா? இதுதான் நான், இதுதான் நான், அந்த பக்கம் வரணும். ஐ நெவர் லாக் மை பேஜஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். Because I'm very clear about one thing. This is what I am. தானா பார்த்தேன். அப்போ ஆக்டிங்னு ஒன்று சார், நான் கொஞ்சம் நடிக்கிறேன் சார், எனக்கு அந்த நடிக்கிறது கொஞ்சம் இருக்கு சார். எதுக்காக நடிக்கிறோம்? முருகானந்தம் மாணிக்க வாசகம், மன்னிக்க முடியாததற்கு என்ன சார் தீர்வு? மன்னிக்க முடியாது, அதனால் உங்களால் அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ஸோ ரியலைசேஷனும் நடக்காது. ஸோ ரேடாரும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் சார், முருகானந்தம் மாணிக்கவாசகம் சார், நீங்கள் பேசாமல் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதுலேயே இருந்துருங்க வாழ்க்கையில், அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகாதீங்க, இட் ஒன்ட் ஒர்க். சரியா? நீங்கள் இதுவரை வாழ்க்கையில் என்ன ஹைட் வந்திருக்கீங்களோ அவ்வளோதான், அதுதான் உங்கள் உயரம். அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா உங்களால் மன்னிக்க முடியாதுல்ல. ஓகே, ஆக்டிங் பற்றி பேசிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு நல்லா தெரியுது, திஸ் இஸ் வாட் ஐ ஆம் அப்படின்னு தெரியுது, ஆனாலும் நடிக்கிறோம். இதுதான் நான் எனக்கு தெரியும், இதுதான் நான் உனக்கும் தெரியும், ஆனால் உனக்கு தெரியாதுன்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதை விட கொடுமை ஏதாவது உண்டா? ஃபேஸ்புக்லேயே நிறைய நடக்கும். நம்ம குரூப்பில் இல்லை, ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். பட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் நம்ம குரூப்ன்றது ஒரு தனி ஐலண்ட், டிஸ்டில்டு ஐலண்ட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்கு. நீங்கள் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவீங்க ஒருத்தங்களுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் அது உண்மை இல்லைன்னு. அவங்க அங்கேருந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க டைப் பண்ணுறதும் உண்மை இல்லைன்னு. இந்த ரெண்டு மெசேஜுக்கும் பின்னாடி ஒரு உண்மை இருக்கும், அதை தான் வச்சுக்கிட்டு கேம்பிளிங் ஆடிட்டு இருக்கோம். அப்போ ரியலைசேஷனே நடக்கலை. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கே நமக்கு முடியல, அதனால தான் அதை அரை மணி நேரம் பேசுகிறோம் அல்லது ஒரு மணி நேரம் பேசுகிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் மைண்ட். நீங்கள் கையில் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதில் நீங்கள் என்கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர்ஸ் இப்போ இந்த மைண்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கேன் வி கோ டு நெக்ஸ்ட் போகலாமா? டைப் பண்ணுங்க எஸ்ன்னு, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். கவனிங்க, மொத்தம் 18 இருக்குது, ஒன்று தான் நம்ம முடிச்சிருக்கோம், இன்னும் 17 இருக்குது. ஒன்றுனா போகணும், வேகமாக போகணும். நான் உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது ரீசனபிள் கொஸ்டின்ஸ் இருந்தால் இங்கே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஐ வில் சர்டன்லி கேட்டிங்கன்னா ஐ வில் சர்டன்லி ஆன்சர். இல்லைன்னா வி வில் கோ ஹெட். எஸ் ஓகே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? பாடி. கரெக்ட், பாடி. நெக்ஸ்ட் ஒன் பாடி போகலாம். இப்போ மைண்ட், பாடி, அடுத்தது ஃபினான்ஸ், அப்படி தானே? ஓகே, பாடிக்கு வந்துடுவோம். இப்போ
பாடியில் ஒரு ஒரு யாராவது ஒருத்தங்க இங்கே டைப் பண்ணுறீங்களா? ஸோ ஹூ இஸ் தேர்? ஐ திங்க் நிரஞ்சனா மணிகண்டன் ஆர் பானுமதி கிருஷ்ணன். ஐ திங்க் யூ வில் டைப் ஆர் இம்ரானா ஃபர்வீன், அன்பு அருள்மொழி, யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் யூ கேன், கமா. இஃப் யூ திங்க் யூ காண்ட், இன் போத் வேஸ் யூ ஆர் ரைட். I repeat this again. If you think you can, comma, if you think you can't, in both ways, you are right. இந்த ஒரு பழமொழி உங்களுக்குள்ள இருந்தா பாடி சம்பந்தமான எந்த விஷயத்தையும் உங்களால செய்ய முடியும். Does forgiving means personally going and apologizing? No. யார் சொன்னா? யாமினி ஜெயச்சந்திரன். ஒவ்வொருத்தங்களையும் தேடி போய் மன்னிப்பு கேட்கணும்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. உங்க மனசுல நீங்க மன்னிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பாருங்க. That's it. உங்க மனசுல நீங்க மன்னிச்சிட்டு go for what next. If you think you can, if you think you can't, in both ways you are right. நல்லா இருக்குல்ல? முடியும்னு நினைச்சாலும் நீங்க கரெக்ட் தான். இல்லை சார் என்னால் முடியாது அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கரெக்ட் தான். மைண்டுக்கான மிகப்பெரிய டேப்லெட் இதுதான். இந்த டேப்லெட் கையில் இருந்ததுன்னா யூ கேன் டூ எனிதிங், எனி ஒண்டர்ஸ். முடியும் முடியாது ரெண்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்ட். இஃப் யூ திங்க் யூ கேன், ரைட். இஃப் யூ திங்க் யூ கான்ட், ரைட். சூஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை எடுங்க. புலம்பாதீங்க. நிறைய பேர் இது பார்க்குறேன், பாடியில் வந்து புலம்புறீங்க. அது வந்து சார் நான் வந்து சார் வாக்கிங் போகலான்னு நினச்சேன் சார் வாக்கிங். இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ கான்ட், யூ கான்ட். ரெண்டு தான். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? டெய்லி மன்னிச்சா நீங்க மன்னிக்கிறதுல குயின் ஆயிடுவீங்க மேடம். மன்னிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். வித் ரெஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி. இது நிறைய பேரோட கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் வித் ரெஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி, மைண்டுக்கும் பாடிக்கும், வித் ரெஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி, தெர் இஸ் ஒன்லி டூ திங்ஸ். எய்தர் எஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் நோ. அதாவது ஒன்று எஸ், எஸ்ன்னு சொல்லி போகிறது. இன்னொன்று வந்து பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், முந்தா நாள் யோசித்தேன், நேற்று யோசித்தேன், 2 நாள் கழிச்சு பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. ஒன்று எஸ், மீது எல்லாமே நோ. New understanding from today. Please note down. One answer is yes. Rest all other answers are no. One answer is yes. Rest all other answers are no. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப கீர்த்தி வந்து முடியும்னு நினைச்சா முடியும்னா முடியும் அப்படின்னாங்க. அதுல இன்னொரு பார்ட் இருக்கு, முடியாதுன்னா முடியாது. இது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணாலும் நீங்க ரைட் ஆயிருவீங்க. இப்ப 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு 2 ஆன்சர் தான். ஒன்னு எஸ், இன்னொரு ஆன்சர் நீங்க எதை சொன்னாலும் நோ. யூ காட் இட்? யோகேஸ்வரன் உங்களுக்கு கிடைச்சதா? கீதா கோபிநாத் மேடம் உங்களுக்கு கிடைக்குதா? எப்பவுமே வித் ரெஃபரன்ஸ் டு மைண்ட் அண்ட் பாடி. ஒன்று எஸ், ரெஸ்ட் எல்லாம் நோ. இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுமோ பண்ணிக்கணும். சும்மா வந்து ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணாதீங்க. அதாவது முந்தா நாள் போகலான்னு நினச்சேன், என் ஃப்ரெண்டு வரேன்னாரு, அவர் நோ, அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது, உங்களுடைய பாடி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் கையில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ்ல ரெண்டாவது விஷயம் இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். மேல் ஃபீமேல் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும். யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ்,
ஃபேமிலி விஷயங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ் மேஜர் போர்ஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி இஷ்யூஸ் டீல்ஸ் வித் யுவர் பாடி. உங்களோட பாடி வந்து ஃபிட்டாக இல்லை, அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியல, அதனால் வீட்டில் ப்ராப்ளம் வருதா இல்லையா? மேல் ஃபீமேல் 2 பேத்துக்கும் இது பொருந்தும். உங்கள் பாடி ஃபிட்டாக இல்லை, அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியல, அதனால் உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். உங்களுடைய பாடி ஃபிட்டாக இல்லை, நீங்கள் சொன்னால் அது கேட்க மாட்டேங்குது, அதனால் சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியல, அதனால் ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் வருது. உண்மையா இல்லையா? எஸ் நோ. வேற மாதிரி சொல்லணும்னா, இஃப் யூ ஆர் ஃபிட் எனஃப் அண்ட் இஃப் யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, தென் தேர் ஒன்ட் பி எ ப்ராப்ளம் இன் ஃபேமிலி. அப்போ பாடியில் இந்த ரியலைசேஷன் உங்கள்கிட்ட நடந்தால் உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் இப்போ கிடைச்சிடும். காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 5:30 மணிக்கு எந்திரிக்க முடியல சார், வேலை பெரிய வேலை ஆஃபீஸில், உங்களுடைய பாடி உங்கள் கண்ட்ரோல் இல்லை, ஹெல்த்தியாக இல்லை, இருந்தால் முடியும் எந்திரிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஒரு ஆன்சர் எஸ், ரெஸ்ட் ஆல் அதர் ஆன்சர்ஸ் ஆர் நோ. நான் சொல்கிறத மட்டும் எனக்கு அவ செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு ஹஸ்பண்ட் கோச்சிக்கிறாரு. ஒய்ஃப் இது வந்து ஒரே ஒரு இதுதான், ஒய்ஃப் இது வந்து ஒரே ஒரு பதில் தான், உடம்பு முடியல சார், முடிஞ்சா செய்ய மாட்டேனா. அப்போ மேஜர் போர்ஷன் ஆஃப் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் டீல்ஸ் ஆர் கம்ஸ் பேக் டு யுவர் பாடி. உங்கள் பாடி ஃபிட்டாக இல்லை சார். என்ன சார் சொல்ல வரீங்க? ஒன்றும் புரியல சார். பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தா ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் சால்வ்டு. 50 கிலோ வெயிட் இருக்கணும், நீங்கள் 65 கிலோ இருக்கீங்க, என்னென்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு புரியும். 70 கிலோ தான் இருக்கணும் நீங்கள், ஆனால் 95 கிலோ இருக்கீங்க, 25 கிலோவை தூக்கி நடக்கிறீங்க, அதுவும் 25 கிலோ அரிசி மூட்டையை வயிற்றுல கட்டிட்டு நடக்கிறீங்க. சில விஷயங்களை உங்களால் செய்யவே முடியாது, அதனாலேயே வீட்டில் பிரச்சனை வரும். குனிய முடியாது, நிமிர முடியாது. ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததா பாடி சம்பந்தமா இன்னும் ஒரு ரியலைசேஷன் நான் கொடுக்குறேன். ஐ திங்க் அது உங்க எல்லாருக்குமான ஆன்சரை வந்து புரிய வைக்கும். ரெண்டு ஆப்ஷன் லைஃப்ல இருக்கு. ஒன்று வந்து எஸ் நோ சொன்னா அது கேள்விக்கான பதில் எஸ் நோ. இப்போ இங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்ன செஞ்சாலுமே பாடியில சஃபரிங்கா ஜாயா ரெண்டு தான். சஃபரிங்கா ஜாய், கொஞ்சம் கஷ்டமா இல்ல மகிழ்ச்சியா, இது ரெண்டு தான். இப்ப ஆச்சரியம் என்னன்னா, இப்ப சஃபரிங் அப்படின்னா லேட்டரா ஜாய், பெயின் ஆர் பிளஷர். இப்ப பெயின்னா லேட்டர் பிளஷர், இப்ப சஃபரிங்னா லேட்டர் ஜாய், இப்ப ஜாய்னா லேட்டர் சஃபர். எது உங்க சாய்ஸ்? உங்களோட சாய்ஸ் அது. இப்ப ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா லேட்டர் சஃபரிங், இப்ப சஃபரிங் அப்படின்னா லேட்டர் ஜாய். இவ்வளவுதான் பாடிக்கான ஈக்குவேஷன். இவ்வளவுதான். ஒன்னொன்னுக்கும் ஒரு ஈக்குவேஷன் உண்டு. பாடிக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்ப சஃபரிங், லேட்டர் யுவர் ஜாய், யுவர் இன் ஜாய். டெய்லி 10,000 ஸ்டெப் நடக்கிறது கஷ்டமா இருக்கு சார், பட் ஃபியூச்சர் யூ வில் பி ஆல் ரைட். யூ வில் பி அவே ஃப்ரம் சோ மெனி திங்ஸ், டிசீசஸ். ஜாயா சஃபர்னா மீனிங் சஃபரிங் தான். சஃபரிங்ல ஜாயா சஃபரிங்லாம் கிடையாது. சஃபரிங் தான், வலிக்கும்,
10,000 ஸ்டெப் பண்ணும்போது வலிக்கும். பட் இஃப் யூ சஃபர் நவ், லேட்டர் யூ என்ஜாய் ஜாய். இஃப் ஜாய் இஸ் யுவர் ஆப்ஷன் நவ், தென் யூ வில் சஃபர் சூன். குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? என்னமோ ஒன்று நடக்க போதுரா இவனுக்கு, இல்லை? ஸோ திஸ் இஸ் அபவுட் பாடி. கிளியர் கிளியர் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது வந்து ஃபினான்ஸுக்கு போயிடலாம். நான் ஒவ்வொரு டாபிக் சொல்லும் போதும் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணல, புரிஞ்சுக்குங்க. டாப்பிக்கை இவர் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு போல இருக்குன்னு நினச்சி மிஸ் பண்ணிடாதீங்க. என்கிட்ட சில கேள்விகள் வந்திருக்கு, அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். Okay, let's go to finance. The third topic, finance. Finance. Someone can type finance. The finance பத்தி நீங்க எழுதி இருக்கிறதுல நிறைய விஷயங்கள்ல பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. finance பத்தி நீங்க எழுதி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுல பின்னாடி ஒரு பிலீஃப் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு பின்னாடி ஒரு பிலீஃப் இருக்கு ஃபினான்ஸ்ல. என்ன பிலீஃப் தெரியுமா? அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யாராவது வந்து கவனிங்க, யாராவது வந்து பணம் கொடுப்பாங்க. இப்படி ஒன்று நடக்குமா என்ன? உங்களோட சில பேருடைய பதில்களில் அது பார்க்க முடியுது. யாராவது வந்து பணம் கொடுப்பாங்க, நமக்கு யாராவது வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்க, யாராவது வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போய் ரெஃபர் பண்ணுவாங்க, யாராவது வந்து நம்மளை முன்னேற்றிடுவாங்க, யாராவது அந்த யார் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே யாராவது நினைச்சா யார் வருவா உங்கள்கிட்ட? நோ ஒன் வில் கம் டு யூ. ஃபினான்ஸோட ப்ரூட்டல் ரியாலிட்டி ஒன்று சொல்கிறேன், நோ ஒன் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. ஃபினான்ஸோட ப்ரூட்டல் ரியாலிட்டி. யோகராஜ் ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஃபினான்ஸோட ப்ரூட்டல் ரியாலிட்டி. someone will come and help you, someone will come and support me, someone will come and lift me, someone will come and give business, someone will come and refer me to some. No, it won't work. Only you can do this. Finance-oda base belief, only I can do this. Only I can design my finance. Only I can. No one can. The base belief. நிறைய உங்களோட ஃபினான்ஸ் பதில்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. யாராவது வந்து ஏதாவது பண்ணுவாங்க, அது யாரும் வரமாட்டாங்க. I don't think so. Only few have written. என்னோட ஃபினான்ஸ் இன்னும் இந்த இவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இந்த உயரத்துக்கு போகுது அப்படின்றத only few have written. இந்த ரீசெட்ல no one can come and give money, even husband. நிறைய லைக் வருது. ஃபினான்ஸ்ல செகண்ட் பாயிண்ட். இப்போ ஐ திங்க் இங்கே ஒரு 140+ இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா புரியும். பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸ்க்ரீனில் பார்த்துருங்க. ஸ்க்ரீனில் பாருங்கள். பிஃபோர் ஸ்பெண்டிங், நல்லா கவனிங்க. பிஃபோர் ஸ்பெண்டிங், நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர்னு வைங்க. நீங்கள் ₹1 ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நான் இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ யோகராஜ் சார் வந்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா அது யாருக்கு? நிச்சயமாக குழந்தைங்களுக்கு தான். எப்போ? அவருக்கு பின்னாடி. ஃபைன். அவருக்கு பின்னாடி சேரப்போகிற ஒரு விஷயம், கரெக்டா? ₹100 கையில் இருக்கு, அது அவருக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஃபைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இருக்கிற வரை அந்த ₹100 2 குழந்தைங்களோட ஷேர் 50 இருக்கு. அப்போ உங்களுடைய ஷேர் எவ்வளோ? 50. அந்த 50ல் 25 ஒய்ஃப். இது
அப்போ உங்கள் ஆக்சுவல் ஷேர் எவ்வளவு? 25 தான். அப்போ பிஃபோர் ஸ்பெண்டிங் ஈவன் 1 ரூபி, ₹1 செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கவனிக்கணும். பிஃபோர் ஸ்பெண்டிங் ஈவன் 1 ரூபி, ஃபைண்ட் அவுட் யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர். அந்த ₹1 உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ? 25 காசு. அதை மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. பையனோடது பொண்ணோடதெல்லாம் சேர்த்து செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? How can you buy a car in loan? சார் என்ன சார் லோனே வாங்கக்கூடாதா? வாங்கலாம். ஆனால் அதில் பின்னாடி ஒரு ஃபினான்ஸில் ஒரு ரியாலிட்டி இருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபினான்ஸ் அந்த லோனை வந்து கட்ட போகிறது யாரு? சொந்தக்காரங்க, மாமா, மச்சினை? நோ. மாமனார்? நோ. அப்பா? நோ. ஸோ ஹூ வில் டூ இட்? உங்கள் சன், உங்கள் டாட்டர், அவங்க தான் கட்டுவாங்க. ரியாலிட்டி, ப்ரூட்டல் ரியாலிட்டி. ஃபினான்ஸ்னா ப்ரூட்டல் ரியாலிட்டி. சும்மா கதையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காதீங்க. சார் நான் சம்பாதிச்ச பணம் என்னது? கிடையவே கிடையாது. நான் சம்பாதிச்சதுல ஒரு ஷேர் தான் உங்களுது. நான் சம்பாதிச்ச பணம் என்னதுன்னா நீங்கள் தனியாக போய் வாழுங்க. யூ ஸ்டாண்ட் அலோன். everything what you earn is yours. You can enjoy life. ஃபேமிலின்னு வந்தாச்சு, குடும்பம்னு வந்தாச்சு, குழந்தைங்கன்னு வந்தாச்சு. ₹100 நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னா 2 பேர், கணவன் மனைவி 2 குழந்தைங்க, 4 பேர், அப்போ ₹25 தான் உங்களுது. அதுக்கு மேலே உங்களுது இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது. இப்போ கோகிலாவலி நாயகம் பேசுறது இன்னும் சூப்பர். சார் முதல்ல சேவிங்ஸில் போடணும் சார். எவ்வளவு? 100ல் 20%. அந்த 20% தூக்கி வச்சிருங்க. இப்போ 80 5ஆ பிரிங்க, 4ஆ பிரிங்க. ₹20 தான் உங்க ஒர்த்து. நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களோ அதுல 20% தான் உங்களோட ஒர்த்து. அனைத்து ஆண்களும் கேட்டுக்கணும். அதே மாதிரி ஏர்ன் பண்ற அனைத்து பெண்களும் கேட்கணும். உங்களுக்கு 20% தான் உங்களோட ஒர்த்து. அந்த 20%ல எதையாவது பண்ணிட்டு போங்க. $40 லட்சம் லோன் வாங்கினா அடைச்சு முடிக்கும் போது 1 crore நேஷனலிஸ்ட் பேங்க்லயே. இப்பவே கர்ச்சீஃப் தானே கிடைக்குது. அப்புறம் எதுக்கு கார்? அப்புறம் எதுக்கு இடம்? அப்புறம் எதுக்கு வீடு? கட்டுறதுக்கே கர்ச்சீஃப் தான் கிடைக்குது. அப்புறம் எதுக்கு மற்றதெல்லாம்? யோசிப்போம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபினான்ஸ். இங்கே நிறைய பேர் கேட்டிருக்க கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கும். சில பேர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குதா? அப்புறம் எனக்கு ஒரு கான்செப்ட் இன்னும் புரியவே இல்லை. ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்னு பேசிட்டே இருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் உங்களோட பையன் ஸ்கூல்ல படிக்கிறான். 1 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். 1 வருஷம் ஃபெயில் ஆயிட்டான். விட்டுருவீங்களா நீங்க? அவனை விட்டுருவீங்களா? பொண்ணு 1 வருஷம் ஃபெயில் சொன்னா ஒத்துக்கிறீங்களா? உங்களோட பையனோ பொண்ணோ அவங்களுடைய மேக்சிமம் பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு அதிகபட்ச டைம் 1 வருஷம் தான். 1 year ஒன்லி. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஃபினான்ஸை காட்டுறதுக்கு 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷமா தொழில் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லை சார். யூ ஆர் அ ஃபெயிலியர். பையனை போய் நீங்கள் ஃபெயில்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவன் ஒவ்வொரு வருஷமும் பாஸ் பண்ணிட்டு இருக்கான்.
கார் வாங்குங்க. உங்களோட 20%ல 7 லட்சம் வருதான்னு பாருங்க, அப்போ வாங்குங்க. ஸோ ஐ ரிப்பீட் திஸ் அகைன். இந்த கொஸ்டினை கேட்கணும். உங்கள் பையன் ஃபெயில் ஆகிட்டான், ஒத்துக்குவீங்களா? உங்கள் பொண்ணு ஃபெயில் ஆகிடுச்சு, ஒத்துக்குவீங்களா? அப்போ மேக்ஸிமம் ஒரு 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 கட் ஆஃப் என்ன வச்சுருக்கீங்க? 1 இயரில் அவங்க பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணியே ஆகணும் இல்லையா? அதை வச்சுருக்கீங்க. அப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் 1 இயரில் நீங்கள் பாஸ் பண்ணணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க? சும்மா கதையெல்லாம் அடிக்காதீங்க. பையன் கதை சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அப்பா படிக்கவே முடியலப்பா, டாய் போடா படிடா. அப்பா நீங்கள் சொல்லுங்களேன் பையன்கிட்ட, தம்பி சம்பாதிக்கவே முடியல. அவர் என்ன சொல்லுவார்? ரொம்ப டீசெண்டாக, அப்பா போய் சம்பாதிப்பா, சும்மா எதையா பேசிட்டு இருக்காதுப்பா. வெக்கமாக இருக்கும்ல? So that's the last point in finance. பையன் பாஸ் ஆகலைன்னா எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? ஃபினான்ஷியலாக நீங்கள் என்ன ஹைட் வந்திருக்கீங்க? வருஷம் வருஷம் ஒரு ஹைட் வரணும்ல, வந்திருக்கீங்களா? வரல அப்படின்னா பையனை கேள்வி கேட்கறதுக்கே உங்களுக்கு உரிமை இல்லை. யூ ஆர் அ ஃபெயிலியர் இன் ஃபினான்ஸ். சும்மா அப்படியே பெரிய மனுஷன்றதுனால, வயசில் பெரிய ஆள்ன்றதுனால ஓட்டாதீங்க. அதையே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? எஜுகேஷன் அண்ட் ஏர்னிங் ஆர் சேம், ரிசல்ட்ஸ் ஆர் சேம் மேம். கோகிலா வள்ளிநாயகம், எஜுகேஷனுக்கு ஒரு ரிசல்ட் வச்சுருக்கீங்கல்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க? எவ்வளோ டைம் லிமிட் கொடுக்குறீங்க? 1 வருஷம் தானே, 1 வருஷம் தானே. கோகிலா மேடம் உங்களுக்கு தான் 1 வருஷம் தானே. அவர் ஒரு 5 வருஷம் படிச்சுட்டு சொல்கிறாரு, ஓகேவா? நீங்கள், நான் க்ரோத்துன்னு சொல்கிறது, ஃபினான்ஸில் க்ரோத்துன்னு சொல்கிறது, போன வருஷம் 10 லட்ச ரூபா கடன் இருந்தது, இந்த வருஷம் 8 லட்சம் ஆக்கியிருக்கேன், க்ரோத். 8 லட்சம் கடன் இருந்தது, 6 லட்சம் ஆக்கியிருக்கேன், க்ரோத். 6 லட்சம் இருந்தது, 5 லட்சம், க்ரோத். ஃபென்டாஸ்டிக். எதுக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் இயர்னு வச்சாங்க? ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் தோத்துருக்கீங்கன்னா அந்த வருஷம் நீங்கள் ஃபெயில். நீங்கள் ஃபெயில். சும்மா பெரிய ஆளுன்றதுனால ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு காருக்குள்ளே உட்காந்து ஏசி போட்டுட்டு நான் பெரிய ஆளுன்னு அப்படியே நடிச்சிட்டு இருக்காதிங்க. ஆக்டிங் கம்ஸ் இன். நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. பையன்கிட்ட சொல்லுங்க, டே இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டேன்டா, என்னோட சப்ஜெக்டை ஒழுங்காக நான் படிக்கலடா, நான் எடுக்க வேண்டிய பணம் மார்க்கு இல்லை ஃபினான்ஸ் சம்பந்தமான மார்க்கு நான் எடுக்கலடா, லாஸ்ல இருக்கேன்டா, தப்புடா, சொல்லுங்களேன் பார்ப்போம். பையன் காரணம் சொன்னால் ஒத்துக்கிறீங்களா? பொண்ணு காரணம் சொன்னால் ஒத்துக்கிறீங்களா? படிக்காததுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் நீங்கள் ஏன் காரணம் சொல்கிறீங்க? ஸோ ஃபினான்ஸை பொறுத்தளவு நோ மோர் ரீசன்ஸ். க்ரோ அப். தட்ஸ் தி ஒன்லி வே. தட்ஸ் தி ஒன்லி வே. பையன் பொண்ணு காரணம் சொன்னால் எடுத்துக்கிறீங்களா? ஓகே, நவ் ஃபினான்ஸ் ஓவர். திரும்பவும் சொல்கிறேன், ஸ்பெண்டிங்கில் 20% தான் உங்களுது. அந்த 20%ல் 40 லட்சம் சேர்த்துட்டு வீடு வாங்குங்க. உங்களை யாரும் பேசவே சொல்ல. இல்லை அந்த 20%ல் நான் 40 லட்சம் வீடே வாங்கினாலும் இந்த 20% வச்சு நான் அடைச்சிருவேன்றப்போ வாங்குங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், குட். நீங்கள் ரிஸ்க் எடுத்து வைப்பீங்க, நல்லா பண்ணுவீங்க, பாதியில் நீங்கள் பாய் சொல்லிட்டு போயிடுவீங்க, இறந்து போயிடுவீங்க, உங்கள் பையன் வந்து கஷ்டப்படுவான். பையனுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உனக்காக தானப்பா பண்ணேன். அவன் கேட்டானா? உனக்காகத்தான்ப்பா பண்ணேன் நீங்கள் எப்போ சொல்லணும் தெரியுமா? உனக்காகத்தான் பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்லணும் தெரியுமா? லோனே இல்லாத ஒரு அசட் அவன் கையில் கொடுக்கும்போது தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வர பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ரைட்? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வருவோம்.
ஃபினான்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததுக்கு வரலாமா? ஃபேமிலி. எனக்கு ஃபேமிலியில் நீங்கள் எழுதியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபேமிலியோட ரிசல்ட் வந்து ஷார்ட்டர் ரன்னில் கிடைக்காதுங்க. எல்லாருமே நான் இப்போ பெரும்பாலானவர்களோட ஃபேமிலி சப்ஜெக்டை பார்த்தா எல்லாம் வந்து 100 மீட்டர்ஸ் ரேஸுக்கு ரிசல்ட் எழுதுகிற மாதிரியே எழுதியிருக்கீங்க. இவங்க இப்படி ஒத்துக்கணும்ல, அவங்க அப்படி ஒத்துக்கணும்ல, இவங்க அப்படி ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி ஒத்துக்குவாங்க? ஃபேமிலி இஸ் அ இன்ஃபனைட் மராத்தான். நோ ஒன் வின்ஸ் ஹியர். எழுதிக்கங்க. ஃபேமிலி இஸ் an infinite marathon. No one wins here. இது புரியணும். இது புரிஞ்சாலே ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஃபேமிலி இஸ் an infinite marathon. No one wins here. Can someone type? Family is an infinite marathon. No one wins here. அப்புறம் எதுக்கு சார் ஃபேமிலி? யாருமே ஜெயிக்கிறது இல்லையே. எவ்ரி ஒன் சப்போர்ட்ஸ் எவ்ரி ஒன். எஸ், அது ஒரு இன்ஃபினைட் மராத்தான். நோ ஒன் வின்ஸ் ஹியர். நாட் நோ ஒன் வின்ஸ் யூ ஆஷா பாக்யராஜ். நோ ஒன் வின்ஸ் ஹியர். பட் எவ்ரி ஒன் சப்போர்ட்ஸ் எவ்ரி ஒன். எல்லாரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுதான் ஃபேமிலி. இந்த 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 ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சு. அது ஒரு இன்ஃபினைட் மராத்தான். ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நோ ஒன் வின்ஸ் இட் இல்லை பரத். நோ ஒன் வின்ஸ் ஹியர். அதாவது ஃபேமிலிக்குள்ள ஹியர் யாருமே ஜெயிக்கிறது இல்லை. நீங்கள் எழுதியிருக்கிறது ஃபேமிலியை ஜெயிக்கிறது. நோ நோ நோ. ஃபேமிலிக்குள்ள யாருமே ஜெயிக்கிறது இல்லை. இந்த ஃபேமிலிக்கு இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு அதை முடிக்கிறேன். மீதி 2 நாளில் இருக்கிற கான்செப்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இஸ் அன் இன்ஃபினைட் மராத்தான். நீங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் தடுமாறும் போது யாரோ ஒருத்தங்க ஃபேமிலியிலேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தடுமாறும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்கே யாருமே ஜெயிக்கிறது கிடையாது. யாருமே ஜெயிக்கிறது இல்லைன்னா ரிவர்ஸில் இன்னொரு மீனிங் இருக்கும். யாரும் தோக்கிறதும் இல்லை. நோ ஒன் வின்ஸ் ஹியர். நோ ஒன் லூசஸ் ஹியர். நோ வின் லாஸ் ஹியர். கரெக்ட்? ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். முந்தா நாள் நீ என்ன பண்ணல அப்படின்னா நீங்கள் மராத்தான் 100 மீட்டரில் இருக்கீங்க. உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சா தான் அடுத்த ஸ்டெப் போவீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் ஃபேமிலி. ஃபேமிலி இஸ் அன் இன்ஃபினைட் மராத்தான். நோ ஒன் வின்ஸ் ஹியர். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இப்போ நான் உங்கள்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட கேட்குறேன். ஐ திங்க் யோகேஸ்வரனை வச்சுக்கிறேன் கையில். பவர் ஸ்ட்ரகிளுக்கு ரீசன் அதுதான். யார் வின் பண்ணுறோன்றது தான். அதுதான் பிரச்சனையே. இதுவே மராத்தான். நீங்கள் கணவர் வந்து தாம் தூம்னு கத்துனவர் 60 வயசு கழிச்சு ரொம்ப கத்திட்டேன் மன்னிச்சிருன்னு. ஏன்னா லாங் மராத்தான். ஒரு காலத்தில் நீ மன்னிப்பு கேட்ப. மனைவி ஆட்டம் போட்டாங்க. லாங் மராத்தான். ஒரு காலத்தில் நீ மன்னிப்பு கேட்ப. பையன் ஆட்டம் போட்டான். லாங் மராத்தான். ஒரு காலத்தில் நீ மன்னிப்பு கேட்ப. பொண்ணு பயங்கரமா ஆட்டம் போட்டு பேரே கெடுத்துருச்சு. ஒரு காலத்தில் நீ மன்னிப்பு கேட்ப. இட்ஸ் அ லாங் மராத்தான். அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு இங்கே ஐ திங்க் ஐ வில் டேக் இட். யாரை எடுத்துக்கலாம்? ஓகே, ஐல் டேக் இம்ரானா ஃபர்வீன். இம்ரானா ஃபர்வீன், நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் எஸ் நோ எனக்கு பதில் போட்டே இருக்கணும். ரெடியா? நீங்கள் ரெடின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பேச பேச டக் டக்குன்னு போட்டிங்கன்னா இந்த ஃபேமிலி இது முடியும், அடுத்தது போகலாம். ஆர் வி ரெடி? இம்ரானா ஃபர்வீன் ரெடின்னு டைப் பண்ணிங்கன்னா எஸ், நெக்ஸ்ட் குயிக்காக போயிடலாம்.
ஓகே, தெரியல, அவங்களுக்கு ஏதோ லேட் ஆகுது, நம்ம போகலாம். நம்ம லென்ஸ் வச்சு பார்க்குறோம்ல, ஆல் ஆஃப் யூ லிசன் டு த ஸ்க்ரீன். லென்ஸ் வச்சு பார்க்குறோம்ல, லென்ஸ் வச்சு பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. இப்போ நான் ஒரு லென்ஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அதை போய் அநியாயத்துக்கு க்ளோசஸ்டாக பார்க்கறது இருக்குல்ல, யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். எஸ், இம்ரான் ஆஃபர்பின், உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். லென்ஸை வந்து க்ளோசஸ்டாக பார்த்தோம்னா will you understand? No. சார், இந்த மைக்ரோ சின்ன சின்ன உயிர்கள், மைக்ரோப்ஸ், அதெல்லாம் க்ளோஸாக தானே சார் பார்க்குறாங்க? க்ளோஸாக பார்க்கல, பெருசுபடுத்தி பார்க்குறாங்க. ஸோ இந்த லென்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு நார்மல் லென்ஸை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது, இல்லைன்னா ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை மிகைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டு தான் அது லென்ஸில். இந்த ரெண்டு லென்ஸ் தியரியும், திரும்ப சொல்கிறேன், இந்த ரெண்டு லென்ஸ் தியரியும், எஸ், இந்த ரெண்டு லென்ஸ் தியரியும் ஃபேமிலியில் ஒத்து வராது. சில விஷயங்களை தூரம் இருந்து தான் பார்க்கணும், சில விஷயங்களை பார்க்காமல் இருக்கிறது பெஸ்ட். சில விஷயங்களை தூரம் இருந்து பார்க்கணும், சில விஷயங்களை பார்க்காமலே இருக்கிறது பெஸ்ட். தட்ஸ் அபவுட் ஃபேமிலி. ஐ திங்க் ஃபேமிலியில் கேள்வி கேட்டவங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now we are going to business. பிஸ்னஸ்க்கு போகிறோம். பிஸ்னஸில் நிறைய பேரோட கேள்வியை பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. பிஸ்னஸில் நிறைய பேரோட கேள்வியை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பிஸ்னஸில் உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுங்க? இங்கே டைப் பண்ணுங்க எல்லாரும். உங்களோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வாட் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ்? எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின் அபவுட் ஃபேமிலி. ஃபேமிலியில் வந்து மனிதர்களுக்கு இடையில 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு இடையில ரொம்ப க்ளோஸாகவும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கே தெரியாது, ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி ரொம்ப மைக்ரோப்ஸ் சின்னதாக இருக்கிறத மிகைப்படுத்தியும் பார்க்கக்கூடாது. இது ரெண்டும் இட் ஒன்ட் ஒர்க் இன் ஃபேமிலி. இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன், நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிஸ்னஸில் உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ்? ஏன்னா இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரியாதனால தான் நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எழுதியிருக்க நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் வந்து உங்கள் மைண்டில் வேறையா இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் என்னென்னமோ எழுதியிருக்கீங்கல்ல, டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பாடி, மைண்ட், சோல், என்னென்னமோ எழுதியிருக்கீங்க, ரைட், ஃபைன். பிரபாகரன் எழுந்து நின்று கை தட்டிங்க நீங்களே. பிரபாகரன் எழுந்து நின்று, யூ கேன் கிளாப் யுவர் செல்ஃப். ஸ்கில் இஸ் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ். ஸ்கில், நாட் டைம். பிரவீனா மேம், டைம் கிடையாது. ஸ்கில், யுவர் ஸ்கில் இஸ் யுவர் பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில் தான் your skill is the biggest investment. Skill is your biggest investment in business. அப்போ பிஸ்னஸ் நான் சரியாக பண்ணலை அப்படின்னா உங்களோட ஸ்கில் சரியாக இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். சார் இல்லை சார், டைம், இப்போ நான் நல்ல திறமையாக இருந்தாலும் டைம் வந்து சட்டுன்னு மாறும் பொழுது அதற்கு அடாப்டபிள் ஆகிற ஸ்கில் உங்கள்கிட்ட இல்லை. am I right? COVID-19 வந்துச்சு சார், நான் இழுத்து மூடிட்டேன் சார். அப்போ உங்கள்கிட்ட ஒரு செட் ஆஃப் ஸ்கில் தான் இருந்தது, அதில் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. COVID-19 மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வந்தால் உங்களால் பண்ண முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்கில், யூ லாஸ்ட் இட் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்கில். சிம்பிள். உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை, தட்ஸ் வை யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் ரன்னிங் வெல்.
It is your skill that decides everything. டைமை கொடுமா சார்? டைமை மேனேஜ் பண்ற ஸ்கில். எல்லாமே எதிராக இருக்குது ஒருத்தருக்கு, ஆனா அவர் ஜெயிச்சு வராருல்ல, ஸ்கில். டைம் அவருக்கு எதிராக இருக்கு, சூழ்நிலை அவருக்கு எதிராக இருக்கு, மார்க்கெட் எதிராக இருக்கு, அவருக்கு காம்படிஷன் இருக்கு, எல்லாமே எதிராக இருக்கு, ஆனா ஜெயிச்சு வராரு. ஸ்கில். படகை செலுத்துறது ஸ்கில். ஸ்கில் மேக்ஸ் யூ த வின்னர். பிஸ்னஸ்ல உங்களோட பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில். ஸ்கில்லை வளர்த்துக்காம வேற எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பிஸ்னஸ்ல ஃபெயிலியர் ஆனது. பிஸ்னஸ்ல நீங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லை. Of course, career, yes. Yes, of course, you are right, ma'am. Career also. If you don't have skill, you lose something. That's it. It's as simple as சும்மா வந்து மார்க்கெட் சரியில்லை, அது சரியில்லை, நீங்க உங்களோட பிசினஸ் சம்பந்தமா நீங்க எழுதியிருக்கிறதெல்லாம் படிச்சா ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? You will be surprised. ராஜேந்திர குமார் இங்க இருக்காரா? எல்லாரும் இப்பவே வந்து ராஜேந்திர குமார் சார் இருக்கீங்களா? இல்லைன்னா யாராவது டேக் பண்ணுங்க ராஜேந்திர குமார். நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். You will be surprised. அது இன்ஃபேக்ட் நான் சொல்றதை விட படிச்சு காமிச்சா நல்லா இருக்கும். ராஜேந்திர குமார் இருக்கீங்களா? ராஜேந்திர குமார். I just want to share something with you. What is skill அப்படின்றது தான். முடிஞ்சா யாராவது ஃபோன் பண்ணுங்க. பிசினஸ் பத்தி நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. பிசினஸை பத்தி ஒரு பொண்ணு பேசுது. அந்த பொண்ணு பேசுறத நான் இங்க வந்து உங்களுக்கு மெசேஜா அது எனக்கு அனுப்பிச்சிருக்காது, அப்படியே உங்களுக்கு சொல்றேன். so that you will understand easily. எஸ், கோல்டு கவரிங் நம்பர். எஸ், அவரோட பொண்ணு எனக்கு அனுப்பிச்ச ஒரு மெசேஜ். பிசினஸ்க்கு இதை விட பெஸ்டா சொல்லவே முடியாது. பகவதி. எஸ், அந்த பொண்ணு இங்க இருந்ததுன்னா ராஜேந்திர குமார் சாரை ஃபோன் பண்ணி கூப்பிடுற மாதிரி அவங்க பகவதியும் இதை பார்த்தாங்கன்னா பி ஃபென்டாஸ்டிக். ஏன்னா நீங்க எல்லாரும் இதை படிச்சதுக்கு பிறகு என்னமோ பண்ணுவீங்க பகவதிக்கு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹர் டு லிசன் டு இட் or see it. பகவதி இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. பகவதி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பகவதி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, பாருங்க. குட் மார்னிங் அங்கிள், பகவதி ஹியர். தேங்க் யூ அங்கிள் ஃபார் மென்ஷனிங் மை நேம் இன் டுடேஸ் கிளாஸ். மார்னிங் மென்ஷன் பண்ண இல்லையா அது. ஐ ஹாவ் அ கோல் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் while I am studying and earn how much ever I can before the age of 19 without being in my father's shadow, and do much more of social welfare and plant a lot of trees in my lifetime. பேச முடியுமா? உங்களால் பேச முடியுமா? சார் உலகமே சரியில்லை சார், சார் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல சார், எனக்கு அது சார், எனக்கு இது சார். என்ன லைன்? I have a goal to start a business while I am studying and earn how much ever I can before the age of 19 without being in my father's shadow, and do much more of social welfare and plant a lot of trees in my lifetime. Fantastic skill. அது வர்றது வராதெல்லாம் அப்புறங்க, இப்பவே ரெடி, மைண்ட்ல ரெடி. ஸ்கில் தான் இன்வெஸ்ட்மெண்ட், பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிசினஸ் ஸ்கில். கூடவே எழுதியிருக்காங்க பாருங்க. Your classes help me a lot to succeed in my life and become unstoppable. நீங்க எழுதியிருக்கீங்களா யாராவது? I want to become a doctor, that is my ambition, but my passion is doing business. Ambition வேற, passion வேற. என்ன clarity, skill. But my passion is doing businesses.
And you helped me a lot to do this. And I want to start a business at the age of 15, 1-5. At the age of 15, Indra வந்து பயப்படுறாங்க சார் நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல சார். At the age of 15, I want to start a business and I'm clear about it. Skill இல்லை, I'm clear about it. I'm very clear about it. My hunger is 15 வயசுல ஆரம்பிக்க போறேன்னு ஒரு பொண்ணு எழுதுது. இப்போ என்ன சார் வயசு அவங்களுக்கு? டைப் பண்ணுங்களேன். My hunger is also X times bigger than this goal, that is to spread my business all over the world on my own. All over the world on my own. Like father, like daughter. Like mother, like son. Like father, like son. Like mother, like son. ஃபேமிலியில் இப்படி வரும், அது பிளட்லேயே வந்துடும். என்ன வார்த்தை பாருங்க. My hunger is also X times bigger than this goal, that is to spread my business all over the world on my own. Thank you for guiding me a lot, uncle. Thank you for the invitation to attend Uncovering Your Excellence course, which otherwise I would have missed. Thank you. இதை நான் போட்டதும் நான் என்ன அவங்களுக்கு ஒரு பதில், அவங்க எனக்கு அனுப்புனதும் அவங்களுக்கு ஒரு பதில் அனுப்புகிறேன். I appreciate your intent in starting a new business. Will send you, கவனிங்க, ரொம்ப கவனிங்க, முக்கியம். Will send you a link of one of my live teenage millionaires. It will support you. டீனேஜ் மில்லியர்னு ஒன்று ஒரு லைவ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அதை அனுப்புகிறேன்னு சொல்கிறேன். டீனேஜ் மில்லியனர்ஸ்னு பிஸ்னஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, நீங்களும் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ இங்கே ஒருத்தங்க சொல்கிறாங்க பாருங்கள், நான் அதை அனுப்புனதும் அவங்க அங்கேருந்து எனக்கு பதில் போடுறாங்க. I attended the class, uncle. Only after that my hunger of starting a business grew even bigger. Skill. ஒரு லைவ் பார்த்து 15 வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தங்க ரெடி ஆகிட்டாங்க. At the age of 14, she has the skill to start a business. அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, சரியா வருமா, அதெல்லாம் வேற. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது சரி, அது சார், அது என்னன்னா சார், அது பேசலாம், சின்ன குழந்தை அது பேசுது, ஏன்னா நம்ம பெரிய ஆள் இல்லை. செய்ய முடியாததுக்கு அத்தனை காரணமும் வைக்கிறவங்களா பெரிய ஆள் இல்லை? Confidence itself is a skill, Bosar Raja. Confidence itself is a skill. ஸ்கில்னு போட்டு அதில் எல்லாம் வரும். வாட் எவர் தட் மேக்ஸ் யூ டு நெக்ஸ்ட் லெவல், அது எல்லாமே ஸ்கில் தான். வாட் எவர் தட் டேக்ஸ் யூ டு நெக்ஸ்ட் லெவல், பாஸ்வர் ராஜா, உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிற எந்த ஒரு விஷயமும் ஸ்கில். இட்ஸ் யுவர் ஸ்கில். த லாஸ்ட் லைன் ஐ ரீட் அகெயின், ஏன்னா இதுக்கு மேலே பிஸ்னஸை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. I attended the class, uncle. Only after that my hunger of starting the business grew even bigger. And I have a clarity in it. நம்மளும் பார்த்தோம் இல்லையா? நம்மளும் அந்த லைவெல்லாம் பார்த்தோம். ஆனால் இன்னும் பிஸ்னஸ்க்கு நாம் என்னென்னமோ எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். அந்த நீங்கள் எழுதி அனுப்பிச்சதெல்லாம் படித்தா ஆச்சரியமாக இருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஃபார் பிஸ்னஸ். நவ் ஃபார் ஃபியூச்சர், த லாஸ்ட் ஒன். கிளியர்? பிஸ்னஸ் கிளியர்? ரியாஸ், நாமெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோமா? கமல், நம்ம பெருசாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோமா? யோகராஜ், நம்ம பண்ணுறதெல்லாம் பிஸ்னஸா? பிரேமா மேடம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பிஸ்னஸா? 14 வயசு 15 வயசில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன், எங்கள் அப்பாவோட ஷேடோவில் நான் இருக்க மாட்டேன், உலகம் பூரா எனக்கு ஒரு பிரான்ச்சஸ் வேணும். ஓகே, நவ் வி கம் டு ஃபியூச்சர். இதுக்கப்புறம் 12 பிலீஃப்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம வேகமாக போகலாம். அது இவ்வளவு பேச வேண்டியிருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பிலீஃப்க்கும் ஒரு லைன் நான் ஆன்சர் கொடுத்துட்டே வருவேன். நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு தான் நிறைய கேள்விகள் இருந்தது உங்கள்கிட்ட, 2வது நாள் 3வது நாள் கேள்விகள் இல்லை. அதனால் அது இட் won't take more time. Another possibly 15 minutes spare for me. உங்களோட 130 பேர்
3 முறை 6 முறை 130 மல்டிப்ளை பை 3 மல்டிப்ளை பை 6 ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு 15 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ 15 minutes. தட்ஸ் ஃபார் யூ. அது உங்களுக்கானது. Okay, about future now. Yeah. Basaraja, I would suggest you to go back and see all 3 lives. Last 3 days 3 live இருக்கும். இங்கே அனுத்தமான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. அவங்க உடனே உங்களுக்கு 3 லைவோட லிங்க் அனுப்புவாங்க. அதை கொஞ்சம் படிங்க, அதை கொஞ்சம் கேளுங்க, சாரி, அல்லது பாருங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே கேட்டிருக்கிறதுக்கு அங்கே கிளாரிட்டி இருக்கு. கெட் ரெடி, அதில் இருக்கு. ஓகே, ஃபியூச்சர். தேங்க்யூ அங்கிள் ஃபார் த மோட்டிவேஷன் அண்ட் த ஃபேமிலி ஃபார் த பிளஸிங்ஸ் அண்ட் லவ். வெல்கம், வெல்கம் மை சைல்ட். யாமினி சிவராம் டைப் பண்ணுறீங்களா? சொல்கிறேன், ஃபியூச்சர் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுலேயே நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய கேள்வி கேட்டவங்களுக்குலாம் புரியும். த பெஸ்ட் திங் அபவுட் ஃபியூச்சர் இஸ் இட் கம்ஸ் டே பை டே. Abraham Lincoln சொன்னது. The best thing about future is it comes day by day. உங்களோட நிறைய கேள்விகளை பார்த்தா இப்பவே 10 வருஷம் கழிச்சு நடக்கிறத பேசிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர்ல. ஐ டோன்ட் அக்ரி. இப்பவே 10 வருஷம் கழிச்சு, நம்ம 5 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு என்ன நடந்தது அது அப்புறம். The best thing about future is it comes day by day. ஒவ்வொரு நாளாக தான் வரும், ஒவ்வொரு நாளாக கிடப்போம், ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு ஸ்டெப்பா. 200வது லைவ், 197வது லைவ், இப்படியா நான் பேசினேன்? ஒவ்வொரு லைவா பேசினேன். இட் இஸ் நாட் அபவுட் 200 லைவ்ஸ், இட்ஸ் அபவுட் 200 times 1 live. தட்ஸ் வாட் ஃபியூச்சர் இஸ். முத நாளே நான் உட்காந்து சொல்ல முடியுமா இந்த மாதிரிலாம் வரும்? யாமினி சிவராம் வருவாங்க, மீனா அனில்குமார் வருவாங்க, பகவதி வருவாங்க, 196வது லைவ்ல நான் அவங்களை பத்தி பேசுவேன்னு சொல்ல முடியுமா? It is highly impossible. The best thing about future is it comes day by day. ஒரு நாளாக தான் வரும். அதனால ஃபியூச்சரை போட்டு ஏகப்பட்ட குழப்பம் வேண்டாம். ஒரு நாளாக அதை சந்திக்கணும். அப்புறம் எனக்கு ஃபியூச்சர் பற்றி சார் எனக்கு சரியா ஒரு பிளான் வரமாட்டேங்குது சார் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறேன், வேகமாக பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். உங்கள் ஃபியூச்சரை பற்றி தான் உங்களால் யோசிக்க முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்போ பகவதி இருக்காங்க. ராஜேந்திரகுமார் சார், அவர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். ராஜேந்திரகுமார் சார் 20 வருஷம் கழித்து பகவதி எப்படி இருக்கணும்னு நினச்சா, கவனிங்க, 20 வருஷம் கழித்து பகவதி எப்படி இருக்கணும்னு நினச்சா அந்த ஃபோர்ஸையும் பண்ணலாம். அந்த ஃபியூச்சர் இருக்கலாம் நம்மக்கிட்ட. 20 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு. சார் இப்போ தானே சார் 1 by day by day வருது. நீங்கள் சொல்கிறேன், அடுத்த லைன் வருது. 20 வருஷம் கழிச்சு பகவதி இப்படி இருக்கணும்னு அவர் நினைச்சார்னா அதை நோக்கி நாளைக்கு காலையில் ஒரு நாள் அவர் ஒர்க் பண்ணலாம். That's it. உங்க ஃபியூச்சர் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா உங்க பையனோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், உங்க பொண்ணோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கான முதல் நாள் நாளை காலையில். லேட்டா போவீங்களா ஆஃபீஸ்க்கு? லேட்டா போவீங்களா கடைக்கு? நீங்க செய்ய வேண்டிய வேலையை லேட்டா செய்வீங்களா? இட் இஸ் ஃபார் யுவர் சன்ஸ் ஃபியூச்சர், இட் இஸ் ஃபார் யுவர் டாட்டர்ஸ் ஃபியூச்சர். 20 years கழிச்சு அவங்க அப்படி இருக்கணும். கிளியர்? எக்ஸசைஸ் ஒன்று சொன்னீங்களே சார். எஸ், எனக்கு என் ஃபியூச்சர் கண்ணுக்கு தெரியல. ஃபைன், உங்கள் பையனோட ஃபியூச்சர் 20 வருஷம் கழிச்சு என்ன தெரியுதா? தெரியுது. சங்கர்கிட்ட கேட்குறேன், வைபவோட ஃபியூச்சர் 20 years கழிச்சு என்ன தெரியுது? அதுக்கான முதல் நாள் நாளை காலையில் அந்த வேலையை பாருங்க. இப்போ ஒழுங்காக பண்ணுவீங்க. த பெஸ்ட் திங் அபவுட் ஃபியூச்சர் இஸ் இட் கம்ஸ் டே பை டே. தட்ஸ் இட்.
சுபஸ்ரீ முரளிதரன் பொண்ணு வந்து ஹங்கேரியில் படிக்குது, இன்னொரு பொண்ணு சைக்காலஜி இங்கே படிக்குது. கரெக்டா? அவங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ஏதோ ஒன்று பண்ணலான் இருக்கேன். 10 வருஷம் கழிச்சு இதை பண்ண போகிறோம், தெரியுதா? அதற்கான முதல் நாள் நாளை காலையில் செய்யுங்க. கோகிலா வள்ளி நாயகம், அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. அவர் லைஃப் வேறையா இருக்கு சார். நான் அவர் இப்படி பண்ணுவார்னு நினச்சி பண்ணுறேன், ஆனால் அவர் அப்படி வரமாட்டாரு சார். வரலன்னா போகிறாரு. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது நாளை காலையில் என்னன்ற கிளாரிட்டியை நீங்கள் வச்சுக்கங்க. இப்படி சொல்கிறதுனால அவங்க உங்களை ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் சொல்கிறதுனால, இப்படி நாம் சொல்கிறதுனால அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. கரெக்ட்? இப்போ நான் வந்து வைபவ் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார் சங்கர். அதனால வைபவ் அப்படி வரணும்னு நான் வைபவ் இப்படி இருக்கணுன்றதுக்காக நான் நாளை காலையிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் லென்ஸை கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்துடுறது. பானுமதி கிருஷ்ணனுக்கும் அதே ஆன்சர். உங்கள் 2 பேருக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? இப்போ கோகிலா மேடம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? எஸ் சார், மை ரெஸ்பான்சிபிலிட்டி, மை ஒர்க். அவ்வளோதான். 20 வருஷம் கழிச்சு பையன் எப்படி இருப்பான், அவனுக்கு நான் என்ன பண்ணணும், அதுக்கு நாளை காலையில் முதல் நாள் ஒரு நாள் நல்ல கவனிங்க. டே பை டே ஒரு நாள் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போய் தூங்குங்க. அவ்வளோதான். நாளைக்கு மறுநாள், அது நாளைக்கு மறுநாள் எந்திரிச்சா பார்ப்போம். நீங்கள் எந்திரிப்பீங்கன்னு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எந்திரிப்பேன்னு இப்போ பேசுகிறான் சார். ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷம் கழிச்சு நான் எந்திரிச்சு இதை பண்ண போகிறேன்னு ஒருத்தன் நாளை காலையில் எந்திரிப்போமா தெரியல. இல்லை, இன்னைக்கு நைட்டு படுத்தா நாளை காலையில் எந்திரிப்போமான்னு தெரியல. அதுவும் கோவிட்-19 தெரியவே இல்லை சுத்தமாக. 10 வருஷம் கழிச்சு எந்திரிச்சு பண்ண போகிறதெல்லாம் பேசுங்க. அது அப்போ பார்ப்போம். 3650வது நாள் பண்ணுறதை பற்றி இன்னைக்கு என்ன பேச்சு? நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரை என்ன பண்ணுமோ அதை பாருங்க. தட்ஸ் எனஃப். பண்ணி முடிச்சிட்டிங்களா? நல்லா முடிச்சிட்டிங்களா? மனசுக்கு நிறைவாக முடிச்சிட்டிங்களா? போய் தூங்குங்க. தட்ஸ் இட். இட்ஸ் ஓவர். ஸோ இப்போ டே 1க்கானது முடிஞ்சிருச்சு. இப்போ டே 2, டே 3 குயிக்காக போகலாம். ஸோ ஆர் வி ரெடி? ரெடின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம வி கேன் கோ. ஐ ஆல்சோ வில் டேக் சம் க்ரீன் டீ. ரெடி? சாந்தி நைனா ரெடி? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் பிலீஃப் என்ன பார்த்தோம்? இட்ஸ் இம்பாசிபிள் டு மேக் சம்திங் கிரேட் அவுட் ஆஃப் ஆவரேஜ் மைண்ட்ஸ். கரெக்ட்? இட்ஸ் இம்பாசிபிள் டு மேக் சம்திங் கிரேட் அவுட் ஆஃப் ஆவரேஜ் மைண்ட்ஸ். ஆவரேஜ் மைண்ட்லேருந்து பெரிய விஷயங்களை பண்ண முடியாது. இது சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். யாராவது ஒருத்தங்க இதை எக்ஸசைஸ்லாம் எழுதிட்டே வரலாம். எழுதிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் இட். அஃப்கோர்ஸ் பிரவீனா அவங்க பேர் என்ன, நிரஞ்சனா மணிகண்டன் வந்து உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. யூஆர் ஆல் லக்கி. ஒரு பேக்கப்புக்கு ஒருத்தங்க அழகாக உட்காந்து பண்ணுறாங்க உங்களுக்கு. இல்லை, நேற்று அவங்க பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் 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 கோபம் வருதுன்னா, பார்த்தது 150 பேர், பதில் போட்டது 30 பேர். ஆர் வி ரியலி தேங்க்ஃபுல்? பார்த்தது 150 பேர், பதில் போட்டது 15 பேரோ 20 பேரோ. ஏன் 150 பேர் பார்த்தீங்களே, எக்ஸலண்ட்டுன்னு ஒரு வார்த்தையை போட்டால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? குறைஞ்சிருவீங்களா? ஆனால் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அன்கவரிங் மை எக்ஸலன்ஸ். முதல் எக்ஸலன்ஸே பீயிங் தேங்க்ஃபுல். முதல் எக்ஸலன்ஸே பீயிங் தேங்க்ஃபுல். ZNLP 5 PM ஃபேமிலியில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. பார்த்தீங்கல்ல, 4.5 வயசில் ஒரு பொண்ணு லக்ஷ்ணா, அவங்க பேர் என்ன, லாவண்யா, அவங்க பொண்ணு வெண்பா, ஏதோ பண்ணுது. போய் அங்கே ஏதோ போடுங்களேன். பார்க்குறீங்கள, பார்த்துட்டு அப்படியே போகிறீங்க. பி தேங்க்ஃபுல். அந்த பொண்ணு போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷப்படும். Okay, the first belief. It's impossible to make something great out of average minds. Average mindsல இருந்து பண்ண முடியாது. ஒரு எக்ஸசைஸ் தரேன்.
ஒரு எக்ஸசைஸ் தரேன். காலையிலேருந்து நைட் வரை நீங்கள் பண்ணுற அத்தனை வேலையும் எழுதுங்க. யாராவது ஒருத்தங்க எக்ஸசைஸ் எழுதுவோமா? யாராவது ஒருத்தங்க பரத் அல்லது பானுமதி கிருஷ்ணன் அல்லது யாராவது ஒருத்தங்க காலையிலேருந்து நைட் வரை நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் எழுதுங்க. என்ன ஒர்க்கோ அதை பூரா எழுதுங்க. உண்மையாக எழுதுங்க. உங்களுக்குள்ளே தான் நீங்கள் எழுதுறீங்க. உங்களுக்குள்ளேயாவது உண்மையாக இருங்க. ஜென்யூன் யூ. காலையிலிருந்து நைட் வரை எல்லாத்தையும் எழுதுங்க. பக்கத்திலேயே 2 காலம் கிரியேட் பண்ணுங்க. ஆவரேஜ், கிரேட் அப்படின்னு கிரியேட் பண்ணுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ப்ரஷ் பண்றதுல ஆவரேஜ் என்ன? இப்படி 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 தேய்க்கிறது. கிரேட் என்ன? இந்த ரொட்டேஷன் சொல்லுவாங்க இல்ல? ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் காக்கா குளியல் குளிச்சுட்டு வரோமா? உண்மையா குளிக்கிறோமா? கிரேட்னஸ் ஸ்டார்ட்ஸ் வித் சீக்வன்ஸ். கிரேட்னஸ் தனியாக கடையில் இல்லை. போய் விலைக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. 2 நாளில் கிரேட்னஸ்லாம் ஆகிட முடியாது. எவ்ரிடே சீக்வன்ஸில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் கிரேட்னஸ் அப்ளை ஆகிட்டே இருந்தால் தான் ஒரு நாள் நீங்கள் கிரேட்னஸை நோக்கி வருவீங்க. கரெக்ட்? ஸோ வாட் இஸ் த எக்ஸசைஸ்? காலையிலிருந்து நைட் வரை என்ன பண்ணுறீங்களோ எழுதுங்க. பக்கத்தில் 2 காலம் போடுங்க. ஒன்று ஆவரேஜ், இன்னொன்று கிரேட். நீங்கள் ஆவரேஜ் அந்த வேலையை ஆவரேஜாக பார்க்குறீங்களா, கிரேட்டாக பார்க்குறீங்களா? வீடு கூட்டுறீங்க, அது ஆவரேஜா கிரேட்டா? சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் கிரேட்டா பண்ண மாட்டேன். வீடு கட்டும்போது குறுக்க ஒரு 10 செங்கல் 20 செங்கல், செவத்துக்கு செவரு, ஒவ்வொரு செவருக்கும் 10 செங்கல் வைக்க மாட்டேன். ஆனால் கடைசியில் வீடு நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். இஸ் இட் பாசிபிள்? கேன் யூ ஆன்சர் மீ? இஸ் இட் பாசிபிள்? ஒரு வீடு கட்டுறேன், மொத்தம் 10 வால் வைக்கிறேன். 10 வாலில் 10 செங்கல் குறுக்க வைக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஆனால் வீடு எக்ஸலண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இஸ் இட் பாசிபிள்? ஓகே, ஐ எம் கோயிங் டு நெக்ஸ்ட். ஒன்றுனா போகணும். With reference to skills and performance, one should never be the same person always. ஒரு சிங்கத்தை பத்தி சொல்றேன். ஒரு சிங்கம் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. 4 காலில் ஒரு கால் செம்மையா அடிபட்டு போச்சு. அந்த கால் யூஸ் ஆகல, இழுத்து நடக்குது. அதாவது அந்த கால் இனி காலா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு சிச்சுவேஷன். மற்ற சிங்கங்கள்லாம் அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, அந்த கால் சரியா வராது, நீ எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடு, அந்த காலை நாங்க வெட்டி எடுத்துடுறோம். சிங்கம் என்ன பண்ணுது? நான் சிங்கம், நான் சிங்கம், அந்த காலெலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இழுத்து நடந்துக்கிட்டு. அதாவது ஒரு சிம்பிள் லெசன் என்னன்னா, வெறும் 3 கால் இருந்ததுன்னா அது திரும்பவும் சிங்கமாக மாறிடும். அந்த 3 காலில் எப்படி வாழறதுன்னு அது ரெடி ஆகிடும். ஆனால் இந்த ஒரு காலை இழுத்துட்டு நடக்குது. 3 காலோட பவர், 3 காலோட பர்ஃபார்மன்ஸும் கீழே போயிட்டு. இப்போ உங்களுக்கு புரியும் இந்த கோட். With reference to skills and performance, one should never be the same person always. அதான் ஆயிடுச்சு இல்லை? அதை விட்டுட்டு அடுத்ததான் மாறணும். நான் சிங்கம் அப்படியே தான் இருப்பேன். 4 நரி பார்த்துச்சுது. 4 நரி தனியாக இருக்கும்போது ஒரு நரி சொல்லுச்சு, இது வாழ்க்கையிலேயும் நடக்கும், நம்ம சிங்கம் அப்படின்னு நின்றுட்டு இருப்போம். அப்போ நம்மகிட்டையும் ஒரு 4 நரி வரும். அதில் ஒரு நரி சொல்லுச்சு, அங்கே ஒரு மாடு இருக்க, உங்களால் மட்டும்தான் அடிக்க முடியும், வரீங்களான்னு. இதுதான் சிங்கம் ஆச்சு. போச்சு. போனால் மீதி 3 நரியும் அந்த உடஞ்ச கால் இருக்குல்ல, அதில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. அதில் அட்டாக் பண்ணால் சிங்கத்தால் ரியாக்ட் பண்ண முடியல. 4 நரி, ஒரு நரி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் கிட்ட அட்டாக் பண்ணுது, மீதி 3 நரியும் காலை அட்டாக் பண்ணுது. சிங்கம் தான், ஆனால் வீக்னஸ் அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் அது கீழே விழுந்துருது. நரி சிங்கத்தை சாப்பிடுது.
ஏன்? ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்கணும். அது என்ன? அந்த காலை விட்டுருக்கணும். 3 காலில் அது சிங்கமா மாறி இருக்கும். உலகத்தின் மிக அதிசயமான ஒரு சிங்கமா மாறி 3 கால். என்ன பவர் அது? 3 கால் தான், அசத்துது. அப்படி ஆயிருக்க வேண்டியது. With reference to skills and performance, one should never be the same person. அது விட்டுருந்தா வேற, விடலை. அப்படியே நான் சிங்கம், நீ சிங்கம் தான். 3 கால் சிங்கமா மாறி இருக்க வேண்டியது. மிஸ் பண்ணிட்டியே இல்ல? Your life is bigger than, அதான அடுத்தது. Your life is bigger than anyone, past and present moment. இதை விட லைஃப் வந்து பெருசு. இதுக்கு ஒரே ஒரு லைன்ல நான் பதில் சொல்றேன். yet to come. யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க. yet to come, YET, yet to come. yet to come. இந்த ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகத்தில் இருந்தா, the best is yet to come. yet to come ஒன்று இருந்ததுன்னா your life is bigger than whatever happened in the past and present. கரெக்டா? life is yet to come. நடந்ததெல்லாம் லைஃப் இல்லை, இன்னும் life is bigger than. we are always prepared for something else. அடுத்தது, we are always prepared for something else. எனக்கு இதில் ஒரே ஒரு பதில் சொல்லணும். சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டதுனால, அவங்க கேட்டிருக்கிற விதம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் யாருமே தோல்வியே சந்திக்காதவங்க திடீர்னு தோல்வி சந்திச்சுட்டா என்ன சார் பண்றதுன்ற மாதிரி கேட்டிருக்கு. we are prepared for something else இல்லையா? அதை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் யாருமே தோல்வியே அவர் அந்த பர்டிகுலர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறவங்க இதுவரை தோல்வியே லைஃப்ல பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆணுக்கு சொல்லுவாங்க, ஷேவ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கட் வராமல் நீங்கள் ஷேவ் பண்ணது உண்டா? தினசரி பண்ணுறோம், அதுலேயே ஒரு கட் வந்துடும். நீங்கள் வந்து மாஸ்டர் அட் ஷேவிங், ஆனாலும் வந்துடும். லைஃப் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் சம்திங் எல்ஸ். நீங்கள் என்னதான் மாஸ்டராக இருந்தாலும் ஒரு சின்ன அடி விழும். அது அடியே விழக்கூடாது அப்படின்னா அது எப்படி? அது how is it possible? So there is no one such who hasn't failed so far in life. ஃபெயிலே ஆனதில்லைன்றவர் தான் லைஃப் என்ன எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் நினைச்சது உடனே நடக்கணும். கரெக்டா? நான் நினைச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு யார் சொல்லுவா? இப்போ நீங்கள் இந்த லைவ்ல இருக்கிற அத்தனை பேருடைய உடம்புலையும் ஒரு காயம் இருக்கும். அவங்க கோகிலாவல்லி நாயகம் சொன்ன மாதிரி சைக்கிளில் போகிறப்ப நிச்சயமாக ஒரு காயம் இருக்கும். நான் அப்படியே கற்றுக்குவேன், வாய்ப்பே இல்லை. Okay, I'll go for next. Who are you, a freedom maker or a hostage? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன். நான் இது வந்து சில பேர் புரியலன்னு போட்டிருக்கீங்க. அதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆர் வி ரெடி? ஸ்க்ரீனில் இருக்கீங்களா? ஃப்ரீடம் மேக்கர் ஆர் ஹாஸ்டேஜ்? ஆர் வி ரெடி? ஹாஸ்டேஜ் ஆர் ஃப்ரீடம் மேக்கர்? ரெடின்னு போடுங்க. ஹாஸ்டேஜ் ஆர் ஃப்ரீடம் மேக்கர், அதுதான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமானது. எஸ், இந்த ஸ்பைடர் வந்து வலைய பின்னுது இல்லை, பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர் வந்து வலைய பின்னுது, ஸ்பைடர் இல்லை, அது அழகாக பின்னுது. அது ஹாஸ்டேஜா ஃப்ரீடம் மேக்கரா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஸ்பைடர் வந்து வலைய பின்னுது, அது ஹாஸ்டேஜா ஃப்ரீடம் மேக்கரா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. டெல் மீ தி ஆன்சர் நவ. ஸ்பைடர் வந்து வலை பின்னுது, அது வந்து ஹாஸ்டேஜா ஃப்ரீடம் மேக்கரா?
இதுக்கு பதில் சொல்றீங்கன்னா உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கு. ஹாஸ்டேஜ் ஹாஸ்டேஜ் திடீர்னு ஃப்ரீடம் மேக்கர்னு ஒருத்தர் போடுறீங்க, ஒருத்தங்க ஹாஸ்டேஜ்னு போடுறீங்க. யோகராஜ் ஹாஸ்டேஜ் ஹவு? பாதி பேர் ஃப்ரீடம் மேக்கர் போடுறீங்க, பாதி பேர் ஹாஸ்டேஜ் போடுறீங்க. ஹவு? ஓகே, here comes the answer. அது வலை பின்னாம இருந்தாதான் இயற்கை. அது வலை பின்னாம இருந்தாதான், வலை பின்னாம இருந்தாதான் அது ஹாஸ்டேஜ், மாட்டிக்கும். வலை பின்றதே அது ஃப்ரீடமா அங்க போய் இருக்கிறதுக்கு தான். அது குடி இருக்கு, அது வீடு கட்டுது. அது வலை பின்றதே அது ஃப்ரீடமா அங்க போய் இருக்கிறதுக்கு ஆகத்தான். அப்ப இட்ஸ் a freedom maker. Spider builds something. கரெக்டா? இட் மேக்ஸ் அதர்ஸ் ஹாஸ்டேஜ். சூப்பர். கிடையாது முத்துகிருஷ்ணன் சார், அது லிமிட்டடா வெப்புக்குள்ள இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அதை தாண்டியும் போகும். அது வெப்பை பின் பண்றதுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று அதுல வாழும், இன்னொன்று அதுல இருந்து ஹாஸ்டேஜா மற்றவங்களை பண்ணும், அது சாப்பிடும். அதுக்கான ஒரு பிளேஸ். அது அதுக்குள்ளெல்லாம் மாட்டாது. வலை பண்ணா அதுக்குள்ளேயே மாட்டிக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நோ, அதுதான் அதனுடைய ஃப்ரீடம் மேக்கிங். ஹியூமன் பீயிங்கோட லைஃபும் அதுதான். we will never be hostage. நாம பண்ற எல்லா விஷயமுமே ஃப்ரீடம் மேக்கிங் நோக்கி தான். ஆனா இந்த இந்த ஸ்பைடர் வந்து பாதியில பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருச்சுன்னு வைங்களேன், அது வேற ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். So if you stop, you are a hostage. If you do, you are a freedom maker. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ? If you stop, you are a hostage for someone else. வேற ஏதோ ஒன்று சாப்பிட்டோம். If you do, you are a freedom maker. Hostage or freedom maker. If you stop, you are a hostage. இப்போ புரியும். It is not about why we are here. It is about how can we make a difference. இதை வந்து கடைசியாக நான் சொல்லிடுறேன். அப்புறம் இன்னைக்கு அனுப்புனது கொஞ்சம் கம்மியாக தான் அனுப்பிச்சிருந்தீங்க. அதாவது நேற்று நடந்தது, நான் ஒரு டைம் லிமிட் செட் பண்ணியிருந்தேன், அதுக்குள்ளே அனுப்ப சொல்லியிருந்தேன். கம்மியாக தான் பண்ணியிருந்தீங்க. அதனால் அதில் எனக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். யுவர் ஹங்கர் இஸ் எக்ஸ் டைம்ஸ் பிகர் தென் யுவர் கோல்ஸ். ஒரு மெக்கானிக் ஒருத்தரையும் கார் ஓட்டுற டிரைவரையும் கம்பேர் பண்ணுவோம். மெக்கானிக் ஒருத்தரையும் கார் ஓட்டுற டிரைவரையும் கம்பேர் பண்ணுவோம். ஒரு மெக்கானிக் ஒருத்தரையும் கார் ஓட்டுற டிரைவரையும் கம்பேர் பண்ணுவோம். மெக்கானிக் வந்து காரினுடைய இன்டீரியர் செட்டிங்ஸ்ல கை வைக்கிறார். டிரைவர் வந்து வெளியில உட்காந்து ஜம்முன்னு ஓட்டிட்டு போறாரு. What driver does is a goal, just a goal. But what mechanic does is hunger. உள்ள சரி பண்ணா தான் கார் சரியா போகும். சும்மா வெறும் கோலை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் இட்ஸ் யூஸ்லெஸ். உங்களில் சில பேருக்கு இப்போ ஆன்சர் கிடைச்சிருங்க. என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். For you, goals are direction verifiers. ஒரு கோல் பண்ணியிருக்கீங்க, ஒரு கோல் பண்ணி முடிச்சிட்டீங்க. அந்த கோல் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வேற எதுவும் கோல் எடுக்காமல் இருக்கீங்கன்னா ரைட் டைரக்ஷனில் இருக்கீங்க, ஆனால் மூமெண்ட்ல இல்லை. ஒரு கோல் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நீங்கள் ரைட் டைரக்ஷனில் இருக்கீங்க, ஆனால் செகண்ட் கோல் எடுக்காமல் இருக்கீங்கன்னு வைங்க. இஃப் யூ டோன்ட் டேக் செகண்ட் கோல், தென் யூ ஹவ் ஸ்டாப்ட். ரைட் டைரக்ஷன் ஆனால் மூவ் ஆகலை, ஃபார்வர்ட் மூமெண்ட் இல்லை. ரைட் டைரக்ஷனே சக்ஸஸ் இல்லை. ரைட் டைரக்ஷனில் அன்லிமிட்டெட் ஃபார்வர்ட் மூமெண்ட் தான் சக்ஸஸ். கேன் சம்மன் டைப்? கோயிங் இன் ரைட் டைரக்ஷன் இஸ் நாட் சக்ஸஸ். Going in right direction with unlimited forward movements, that is success.
இன்னும் 3 இருக்கு, அது மட்டும் பார்ப்போம். Your focus is about creating something that lives even after your death. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு பாருங்க இந்த கேள்விக்கு. ஏற்கனவே ஒரு எக்ஸசைஸ் சொன்னேன், அது மாதிரி இதையும். இறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் வரும். அப்போ உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். இறப்புன்னு ஒன்று வந்தா உங்க இறப்புல அந்த இறப்புக்கு வந்த மக்கள் உங்களை பத்தி என்ன பேசுவாங்கன்னு ஒரு 10 லைன் எழுதுங்களேன். தென் இந்த இந்த இதுக்கு நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு புரியும். Your focus is about creating something that lives even after your death. அந்த இறப்புல என்ன பேசுவாங்க, உங்களை பத்தி என்ன பேசுவாங்க, 10 கமெண்ட் மட்டும் எழுதுங்க. ட்ரூவா எழுதுங்க, சின்சியரா எழுதுங்க. தொலைஞ்சாண்டா இவன் அப்படின்னு எழுதுவாங்களா? அப்போ இந்த 3வது பிலீஃப் நீங்க இன்னும் ரியலைஸே பண்ணல. ஓகே, நவ 5th one. Your power is your clarity. இப்போ இதில் எனக்கு இந்த யுவர் பவர் இஸ் யுவர் கிளாரிட்டியில் இன்னும் 2 இருக்கு. நான் அதிகபட்சம் ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எனக்கு நான் இதை வந்து 2 3 பண்ணணும், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்படி பண்ணோம்னா கோர்ஸை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் யுவர் பவர் இஸ் யுவர் கிளாரிட்டி அப்படின்னும் போது ஒரு முக்கியமான வரியை உங்களுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டவங்களுக்கு இங்கே ஆன்சராக வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ. இந்த கோட் உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ. முதல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை இக்னோர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ, தென் தே வில் கமெண்ட் அட் யூ. ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ணுவாங்க, அப்புறம் உங்கள்கிட்ட கமெண்ட் அடிப்பாங்க உங்களை பார்த்து, அப்புறம் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்கவே ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை பற்றி நோட்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களை அப்சர்வ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கடைசியாக வந்து தான் உங்களுக்கு கிளாப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கிளாரிட்டியோடு போயிட்டு இருப்பீங்க. நவ் யூ காட் இட். இல்லை சார் நான் கிளாரிட்டியோடு இருக்கேன், அவர் இதை சொல்கிறாரு இவர் அதை சொல்கிறாருலாம் கேள்வி போடுறீங்களே, ஒரே ஒரு லைன் தான் அதுக்கு பதில். ஃபர்ஸ்ட் they will ignore you, then they will make comment on you, then they will take a note of you, then they will look at you, then they will appreciate you, finally they will clap for you. இதான் நடக்கும். அதுவரை நீங்க கிளாரிட்டியா இருக்கணும். அதுவரை நீங்க கிளாரிட்டியா இருந்தா இது நடக்கும். And then the last one, your date, you date infinite, even others date goals. ஒரே ஒரு கதை சொல்லணும். அதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் ஒன். 2 கதை இருக்கு உங்களுக்கு. ஒரே நிமிஷம். 2 கதை இருக்கு. இந்த 2 கதையும் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க 2 கதை கேட்கறதுக்கு we are ready for, I am ready to listen to 2 stories. யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்க, I am ready to listen to 2 stories. அதோட இதை நான் முடிச்சிடுறேன். I am ready to listen to 2 stories. அதோட இன்னைய செஷன் ஓவர். என்ன கேட்டா கோர்ஸை விட this session is very very challenging. Very very challenging. Story number 1. It's not about why we are here. It's about how can we make a difference. கரெக்டா? அதான். அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு யோகி வந்து பீச்சில் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸ்டார் ஃபிஷ் அங்கே நிறைய கடல் அலையில வந்து அடிச்சுட்டு வந்து கிடக்குது. அந்த ஸ்டார் ஃபிஷ் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா தண்ணி அலை வந்து முன்னாடி ஸ்டார் ஃபிஷ்ஷை தள்ளிட்டு அலை பின்னாடி போயிடும். ஸோ ஸ்டார் ஃபிஷ் துடிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை எடுத்து தூக்கி உள்ள போடுறாரு, தண்ணிக்குள்ள போடுறாரு. ஸோ பார்க்குற ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டே இருக்காரு. இதை பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த பார்க்குறவர் நேராக வந்து
எல்லாம் எடுத்து எடுத்து உள்ள போடுறீங்கல்ல ஸ்டார் ஃபிஷ், நல்ல எண்ணத்தோட தான் போடுறீங்க. ஆனா அடுத்த அலையில பாருங்க, அது திரும்ப ரோட்ல வந்து கிடக்குது, அதாவது கரையில வந்து கிடக்குது, செத்துரும் போல இருக்கு. அப்ப யோகி சிரிச்சுட்டே சொல்றாரு, அது என்னோட வேலை இல்லை. என்னோட வேலை என்னன்னா, நான் பார்க்கிற இந்த ஸ்டார் ஃபிஷ்னுடைய உயிருக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸை என்னால் ஏற்படுத்த முடியும். ஐ வில் த்ரோ இட் இன்சைட். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அதான் பண்ண முடியும், அதான் இயற்கை. அது அடுத்த அலையில வருது, வராம போகுது, அதெல்லாம் வந்து இட்ஸ் என்னால் முடிஞ்ச ஒரு டிஃப்ரென்ஸை அங்கே ஏற்படுத்த முடியும். அது வந்து கண்ணில் பார்க்குறேன், தடுமாறிட்டு இருக்கு, அதை எடுத்து திரும்ப மீண்டும் நான் அதை கடலில் ஏறிடுறேன். தட்ஸ் இட். அது மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு அந்த பிலீஃப் புரியும். என்கிட்ட சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு இப்போ அது புரியும். இட்ஸ் நாட் அபவுட் வை வி ஆர் ஹியர், இட்ஸ் நாட் அபவுட் வை வி ஆர் டூயிங் திஸ். இதை எடுத்து ஏன் போடுறீங்க அது இல்லை. இட்ஸ் அபவுட் மேக்கிங் எ டிஃப்ரென்ஸ் டு தட் ஸ்டார் ஃபிஷ். கரெக்ட்? அந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். அடுத்த அலையிலே கடலையே கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. மொத்த இயற்கையும் நான் சொன்னால் கேட்கணும், திமிர் பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலை கேட்காது. அந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு நான் என்ன பண்ண முடியும், அது பண்ணியாச்சு. டன். தட்ஸ் இட். Now the last. You date infinity when others date goals. இதுக்கு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் ஸ்டோரியோட, so that I think we can finish this session. மலை ஏற்றம், ஒரு குழு மலை ஏறி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேரலா ஒரு யோகி அவரும் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, மலையை வந்து நம்ம ஏன் ஏறுறோம் அப்படின்றத பேசுறாங்க. அப்ப இந்த மலை ஏறுறதை பத்தி எல்லாரும் ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் மலை ஏறி இந்த மலையை வந்து ஏறிட்டேன்றத உலகத்துக்கு சொல்லணும், அதுதான் என்னுடைய இலக்கு. வெரி குட், எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த மலை ஏறவே முடியாதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, அவனுக்கு ஏறி காட்டணுன்றதுக்காகத்தான் நான் ஏறிட்டு இருக்கேன். வெரி குட். இன்னொருத்தர் சொன்னாரு, நான் மொத்தம் இதுவரை 15 மலை ஏறி இருக்கேன், இது 16வது மலை, அதுக்காக வந்திருக்கிறேன். ஓகே. இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணால் மலை ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஏறணுன்றதுக்காக ஏறினேன். இது அடுத்தது. இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த யோகி கிராஸ் ஆகுறாரு. அப்போ அந்த யோகி கிட்ட அவங்க கேட்கலான்னு தோணும், சார் நீங்கள் எதுக்கு மலை ஏறுறீங்க? ஆல் ஆஃப் யூ ஸ்க்ரீனை பாருங்க. முக்கியமான லைன், அன்ஸ்டாப்பபிள், முக்கியமான லைன். அந்த யோகி கிட்ட கேட்டதும் அவரு சிரிச்சிட்டே பதில் சொல்றாரு, நான் இந்த மலையில மேல ஏறுறதனுடைய நோக்கம், மேல ஏறி அங்க இருந்து பார்த்தா இன்னும் எத்தனை மலை இருக்குன்னு தெரிஞ்சு அத்தனை மலையிலையும் ஏறுறதுக்காக இந்த மலையில ஏறுறேன். சூப்பர்ல. You date infinity when others date goals. அந்த ட்ரெக்கிங் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேசினது கோல்ஸ், ஆனா இவர் பேசுறது இன்ஃபினைட். மேலே ஏறி நின்று பார்த்தா இன்னும் எத்தனை மலை இருக்குன்னு பார்த்தா அத்தனை மலையிலையும் ஏறணும். அதுக்காக இதுல ஏறி பார்க்கறேன்டா, எத்தனை மலை இருக்குன்னு பார்க்கணும்ல, அதுலலாம் ஏறணும். அத்தனை மலையில ஏறுறதுக்காக ஒரு மலையில ஏறுறேன். அன்ஸ்டாப்பபிள், இன்ஃபினைட். இந்த மலையில ஏறுறதே பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக ஏறுறேன். எனக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதை ராங்னு ப்ரூவ் பண்றதுக்கு. So, thank you all and love you all. கிட்டத்தட்ட 120 பேர் 1 மணி நேரம் 50 நிமிடமா
கண்ட விஷயங்களை பேசல, கிளாமர் பேசல, அரசியல் பேசல, புறம் பேசல. தன்னை உணர்தலுக்காகவும் தன்னை அடுத்த உயரம் நோக்கி நகர்த்ததுக்காகவும் பேசுறோம். 120 பேர் 1 hour 50 minutes லைவா இருக்கீங்க. I appreciate all of you. I really appreciate, truly appreciate. I appreciate from here. Love you all. இந்த குரூப் பார்த்தா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. Yamini Shivaram, there is a yogi within us. Find your yogi by yourself. எல்லாருக்குள்ளேயும் ஒரு யோகி இருக்கார். நீங்க உங்க யோகியை நீங்களே கண்டுபிடிச்சு. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நல்ல விஷயங்களை பார்த்தா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய, தேங்க் பண்ணக்கூடிய மனநிலை நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கணும். ஒரு எக்ஸலண்ட்டான பதிவு 5 PM ஃபேமிலி லைவில் வருது, இல்லை ரெகுலர் ஃபேஸ்புக்கில் வருது, நம்ம பார்க்குறோம். அந்த எக்ஸலண்ட்டான பதிவை 100 பேர் பார்க்குறோம், 30 பேர் பாராட்டுறோன்றது தப்பு. 100 பேர் பார்க்குறோம், 90 பேர் பாராட்டுறோம்னா ஐ திங்க் வி ஆர் பியூரிஃபைங் அதர்ஸ். கரெக்ட்? மற்றவங்களை நம்ம பியூரிஃபை பண்ணுறோம். அதை தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். So wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Tomorrow, chapter 2, qualities 1. இல்லை இதுவரை கேரக்டர் பார்த்தோம். நாளைக்கு qualities 1. We will meet again. Love you all. Bye.